भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தி श्रीशैलेशदयापात्रं भक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् மிக்க வெறிநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். அடியன் தாசானுதாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரிய பிரவர்த்தகராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளிக்கக்கூடிய ஸ்ரீ யதுகிரி யதிராஜ ஸ்ரீ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு காப்பு சாத்தி அந்த சுவாமியினுடைய பரமானுகிரக பலத்தை கொண்டு அவருடைய நியமானுகுணமாக இன்று பூதத்தாழ்வார் திருநட்சத்திர நன்னாளிலே அவர் சுவாமி சாதிச்ச பிரகாரம் திருவாய்மொழியிலே 8ஆம் 10 முதல் திருவாய்மொழி சொல்ல வேணும் என்ற நியமனத்தின் பேரில் இந்த திவ்ய பிரபந்த தாரா என்ற தொடர்ச்சியிலே அடியேன் இந்த 8ஆம் 10 முதல் திருவாய்மொழியை சொல்ல விழைகிறேன். மேலும் இது எம்ஓபி சாரிட்டிஸ் அவர்களுடைய பேராதரவில் இது நடைபெற்று கொண்டு வருகிறது. அத்தியாச்சரியமாக நடைபெறுகிறது. சுவாமியினுடைய நியமனத்தின் பேரில் அடியேன் இன்று 8ஆம் 10 முதல் பதிகம் சொல்ல விழைகிறேன். அடியேன் தாசானுதாசன்.
இந்த திருவாய்மொழியுடைய சங்கதி அப்படின்னு பார்த்தோமானா, இதற்கு முன்னாடி திருவாரன்விளை அப்படிங்கிற திருப்பதியிலே எம்பெருமான் பிராட்டிமார்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு கைங்கரியம் சாதித்தருள வேணும், கைங்கரியம் செய்ய வேணும் என்றெல்லாம் பாரித்திருந்தார் என்று தெரிகிறது. எம்பெருமான் தம்மை கொண்டு திருவாய்மொழி பாடுவித்துக் கொண்ட அந்த பேருதவிக்கு கைமாறு நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒன்றும் தெரியாமையினாலே ரொம்ப தடுமாறினார். எங்க கீழ்த்திருவாய்மொழியிலே, அதாவது என்றைக்கும் என்னை அப்படிங்கிற அந்த பதிகத்திலே அவ்விஷயத்தை எடுத்து சாதித்து மிக மிக தடுமாறினார். அப்படிப்பட்ட இவருடைய தடுமாற்றத்தை ஆற்றுவிப்பதற்காக எம்பெருமான், ஆழ்வீர், நீர் ஏன் தடுமாறுகின்றீர்? நீர் ஒன்று செய்து நெஞ்சாரல் தீர்த்தவராம்படி பண்ண நாம் கருதி இருக்கின்றோம். நாம் இப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன், இது மாதிரி தேவரீருக்கு செய்ய வேணும் என்று அடியேன் பாரித்திருக்கிறேன். பண்டு திருவயோத்தியிலே என்னுடைய குழந்தைகள், அதாவது குசலவர்கள் பாடும் பொழுது, அதாவது ராமாயணத்தை பூர்ணமாக சாதிக்கும் பொழுது கூட பிராட்டி இல்லை என்ற வருத்தம் அடியேனுக்கு உண்டு. எம்பெருமான் சொல்லக்கூடிய விஷயம் இது. அதனாலே இந்த திரு ஸ்ரீராமாயணம் செவிசாத்தினோம் என்று கேள்விப்பட்டிருப்பீரே, பிராட்டி இல்லாமலே. ஆனால் ஸ்ரீராமாயணம் கேட்டபோது பிராட்டி பிரிந்திருந்தோம், ஆதலால் தனியே இருந்து கேட்டோம் என்ற ஒரு குறை நமக்கு இருக்கிறது. இப்போது அப்படி அன்றைக்கே நாமும் பெண்டுகளுமாக இருந்து கேட்க அறுதியிட்டிருக்கின்றோம், இஷ்டித்திருக்கின்றோம். அதனாலே தேவரீர் திருவாரன்விளையிலே வந்து அங்க பிராட்டிமாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தேவரீருடைய விஷயத்தை விண்ணப்பம் செய்யலாம் என்று ஒருவாறு நெஞ்சால் தீரம் கவி பாடுவித்துக் கொண்ட பெருமாளை மகோபகாரம் செய்தானே என்று நினைத்து அந்த இன்பம் பயக்க எழில் மாதரும் தானும் இவ்வேழுலகை என்ற அந்த பதிகத்திலே விஷயத்தை எடுத்து சாதிச்சுண்டு வந்தார் அப்பேற்பட்டவர் சுவாமி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எம்பெருமானுடைய ஒரு விஷயத்தை கொண்டுதான் அவர் சொல்ல அடியேன் வாங்கி பாடினேன் என்பதாகத்தான் சொல்லியிருக்கார். என் கவி பாடும் பரமகவிகளால் தன் கவிதான் தன்னை பாடுவியாது இன்று நன்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை வன்கவி பாடும் என் வைகுந்தநாதனே என்று சொல்லும்படியாக வால்மீகி பிரபிருத்தி மகரிஷிகள்லாம் எழுந்தல் இருக்கும் போது அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு என்னை கொண்டு கவி பாடுவித்துக் கொண்டானே என்றெல்லாம் பாரித்திருந்தார். அது ஒரு ஆச்சரியப்பட்டார். அதுக்கு அடுத்தபடியாகத்தான் எம்பெருமான் இவ்வளவு விஷயத்தை நாம் நமக்கு செய்திருக்கிறோமே என்று சொன்ன பிறகு ஒருவாறு தேறி அதன் பிறகுதான் இன்பம் பயக்க அப்படிங்கிற அந்த பதிகத்திலே விஷயத்தை எல்லாம் ஆச்சரியமாக அனுபவிச்சுன்னு வந்தார். திருவாய்மொழி கேட்பித்தலாகிற கைங்கரியத்தை செய்ய பாரிக்கிறார் அப்படின்னு அந்த பதிகத்தில் தெரிஞ்சது. அதனுடைய தொடர்ச்சியாக அப்படி இருந்தும் கூட அந்த எம்பெருமான் சரியாக கேட்கவில்லை அப்படிங்கிற ஒரு குறை உண்டு போலும் ஆழ்வாருக்கு. இந்த திருப்பதியிலே சென்று, அதாவது திருவாரன்விளை திருப்பதியிலே சென்று அங்கு எம்பெருமான் பெரிய பிராட்டியாருமாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே திருவாய்மொழி கேட்கைக்கு விருப்பத்தோடு இருக்கிற இருப்பிலே நம் திருவாய்மொழி கேட்பித்து மற்றும் சில கைங்கரியங்களையும் பண்ணி அனுபவிக்கப்போம் என்று பாரித்தார். நாம் இதை செய்வோமே என்று பாரித்தார். அது பாரிப்பளவிலே நின்று போய்விட்டது. அவருடைய ஆசை மனோரதம் என்னவோ அது அதோடு நின்று போச்சே தவிர உண்மையில் அதை செய்தாரா என்றால் எம்பெருமான் அதை திருச்செவி சாற்றி அருளினானா என்று கேட்டால் இல்லை போலும். ஆழ்வாருடைய ஹிருதயம் அப்படியாக இருக்கிறது. அந்த நினைத்தபடி நிறைவேற பெறவில்லையே என்று ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கு ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய திருக்குணங்களிலே அதிசங்கை தோன்ற, அதை அதாவது ரொம்ப சந்தேகம் வந்துட அந்த விஷயத்தை கொண்டு இப்ப இந்த திருவாய்மொழி 8ஆம் பத்து 1ஆம் பதிக திருவாய்மொழியை சாதிக்கிறார். அங்க ஏற்கனவே கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா திருவயோத்தியிலே கேட்டிருக்கிறார்னு பார்க்கிறோம். ஆனால் நைமிஷாரண்ய கஷேத்திரத்திலே என்று விஷயம் இருக்கிறது. நைமிஷாரண்ய கஷேத்திரத்திலே தான் எம்பெருமான் யாக தீட்சிதனாக இருந்து கொண்டு மத்தியான வேளையிலே உபரதி சமயத்திலே தன்னுடைய குழந்தைகள் குசலவர்கள் பாடும்படியாக செய்து அதன் பிறகு தான் அதை செவிசாத்தி அருளினான். அந்த சமயத்திலே பெரிய பிராட்டியார் இல்லை, அந்த குறை இருந்தது. அது பெரிய பிராட்டியாரும் தானுமாக திருவாரன்விளையிலே இருக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே இவர் திருவாய்மொழியை செவிசாத்தி அருள வேண்டும் எம்பெருமானே என்று பாரித்திருந்து பாடினார். அது கூட பாரிப்போடு நின்று விட்டது என்று தோன்ற இந்த 8ஆம் பத்திலே இந்த விஷயத்தை ஆச்சரியமாக காட்டுகிறார். அதுல
அந்த சந்தர்ப்பத்திலே பெரிய பிராட்டியார் இல்லை. பிரிந்திருந்த சமயத்திலே வால்மீகி ஆசிரமத்திலே பெரிய பிராட்டியார் இருந்தார், சீதா பிராட்டியார். அப்பொழுது குசலவர்கள் கிராமம் கிராமமாக நகர நகரமாக வனாந்தரங்கள்ல பிரவேசம் பண்ணி பாடிண்டே வந்தார்கள். இதை பரதன் சொல்ல எம்பெருமானும் அதை கேட்டு, அப்படியானால் நைமிசாரண்ய கஷேத்திரத்திலே யாக தீட்சிதனாக இருந்து கொண்டு யாம் கேட்கிறோம்னு சொல்ல, அப்பொழுது எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்பொழுது மகதிங்கிற வீணையை மீட்டுக்கொண்டு அந்த குசலவர்கள் அந்த மேடையிலே, அதாவது உபன்யாச மேடையிலே எழுந்தருளிருக்கும் பொழுது எம்பெருமான் பின்னாடி பத்ரவேதி அப்படிங்கிற பீடம் போடப்பட்டது. அதில் எம்பெருமான் ஏன்னா அவர் எதையுமே ஏவிக்கொள்ள வேணும் இல்லையா. அதை இப்ப இன்னைக்கு முதல் பாட்டே அதுதான் ஆரம்பிக்க போறது. ஏவிக்கொள்ள வேணும் அப்படின்றதுக்காக தயாராக காத்திருந்தார்கள். ஏவிக்கொள்ள வேணுமா எம்பெருமான் பாடலாம் அல்லது அந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படின்ற பிறகுதான் ஆரம்பிக்க வேணும். அதன் பிறகு அதுக்கு முன்னாடியே ஆரம்பிப்பது கிடையாது. அது ராஜ மரியாதை இல்லை. அதனால ராஜாவாக இருந்து அவர் எம்பெருமான் இப்பொழுது ததஸ்துதௌ ராமவச பிரச்சோதிதௌ அகாயதாம் மார்கவிதான சம்பதாம். அதாவது ததஸ்துதௌ அந்த சந்தர்ப்பத்தில் ராமவச பிரச்சோதிதௌ, ராமன் பிரச்சோதனம் பண்ணி பாடலாம் அப்படின்னு தூண்டி விட்டார். ராமவச பிரச்சோதிதௌ. அப்ப எப்படின்னா எப்படி பாடணுமோ அந்த மார்கவிதான சம்பதா, அப்படி பாடினாரோ இல்லையோ தன் கதையா இருக்கேன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்கிறதுகளே இந்த குழந்தைகள் என்று ஆச்சரியப்பட்டு, அதாவது இந்த உபன்யாசத்துல இடம் காலியாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி உட்கார்ந்துருவர்களை ஆசைப்பட்டு, அது போல பத்ரவேதி பீடிதன் திடீர்னு எழுந்துட்டாக்கா எல்லாரும் எழுந்துருவார்கள் என்று நினைத்து கொஞ்சமாக அதுல வழுக்கி சச்சாபி ராமஹா பரிஷத்கத சனைஹி அங்க மெதுவான்னு போட்டிருக்கிறார். அதனால மெதுவா இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி கடைசியில அந்த உபன்யாச பீடம் இருக்க வியாச பீடம் அதனுடைய கிட்ட ரொம்ப ஆசையோட செவிசாய்க்கார் அப்படின்னு இருக்கு. தத் சச்சாபி ராமஹா பரிஷத்கத சனைஹி பபூஷயா சக்தமனா பபூவஹ அப்படின்னு அந்த பபூவ ஹங்கிற பதத்தாலே ரொம்ப ஆசையோட கேட்டார். அந்த ஹாங்கிற சப்தம் இது விசர்க்கம் இல்லை. அப்ப என்ன விஷயத்தாலே கேட்டார் அப்படின்னாக்கா, இது போல பாட வேண்டியவர்கள் ஸ்ருதிகள் எல்லாமே ஸ்ருதி தானே, அது வேத வாக்கியம் தானே எல்லாமே. அதனால வேத பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனாங்கிறதுனாலே அந்த வேதமே இப்படி உருவெடுத்து ராமாயணமாக வர அதை அந்த குழந்தைகள் பாட, அந்த இப்படி ஸ்ருதிகள் எல்லாம் சொல்லும்படியாக மகான்கள் இருக்க, ஒரு பக்கமாக இப்பேற்பட்ட ராஜ ரிஷிகள்லாம் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காத்தியாயனர், சுயக்ஞர் என்று சொல்லும்படியான மகரிஷிகள்லாம் இருக்கு. மற்றொரு எதிர் திசையிலே அத்தனை ரிஷி மந்திரிமார்கள்லாம் இருக்க, நாட்டு மக்களும் இருக்க. இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது இன்னும் இது மாதிரி பாடு இருந்தால் மேலும் மேலும் அடியேன் அவதாரம் எடுப்பேனேன்னு நினைச்சாரா. அடுத்த கிருஷ்ணாவதாரத்துக்கு இங்க அடி போட்டார். பரிஷத்கத சனைஹி புபூஷயா பவித்தும் இச்சா புபூஷா, மேலும் மேலும் அவதாரம் செய்ய ஆசையினாலே, பவித்தும் இச்சையா அப்படிங்கறதுனாலே புபூஷயா சக்தமனா பபூஹ, ஆசையோட மனசை வச்சு கேட்டார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே பக்கத்திலே பிராட்டியார் இல்லை. ஒரு கால் பிராட்டியார் இருந்தால் ராமாயணம் தோன்றி இருக்குமாங்கிற சந்தேகம் வந்திருக்கு நமக்கு இப்போ. ஏன்னா சீதாயாக சரிதம் மகத்துன்னு அந்த பெரிய பிராட்டியார் குறை இல்லாத குறை தீர பெரிய பிராட்டியாரோட சேர்ந்து தேவிமார்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அடியேன் இப்படி விஷயங்களை பாடுகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல திருவாரன்விளையிலே சாதிச்சார். ஆனால் அது மீண்டும் சொல்கிறேன், அது பாரிப்போடு நின்று போயிடுது. அந்த மனோரதம் தலை கட்டல. அப்போ இப்ப என்ன நினைச்சார், ரொம்ப தாபப்பட்டு இப்பொழுது இது இங்க திருவாரன்விளையிலே ஆன விஷயம் போல இல்லாம இப்ப அடுத்தபடியாக தேவிமாராவார் திருமகள் பூமி அப்படிங்கிற இந்த பதிகத்தின் மூலமாக ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சில விஷயங்களை தெரிவிக்கிறார். பிராட்டிமார் அருகே எழுந்தருள் இருக்க நித்தியசூரிகளும் உண்டாயிருக்கிறார்கள். நினைத்தபடி காரியம் செய்த தலை கட்ட வல்லவனான சக்தி எம்பெருமானுக்கு இருக்கு. அடியார்கள் விரும்பினபடி திருமேனி எடுக்கும்படியான விசேஷங்கள் உடையவன் எம்பெருமான். அதை பரிகிரகித்து உதவும் இயல்பினனாக இருக்கிறான். தமக்கும் அபினிவேசத்திலே ஒரு குறவில்லை. எம்பெருமான்கிட்ட போய் சேர வேணும், அடியன் பாரியை எம்பெருமான் ஒருவனே பர்த்தா என்கிற விசேஷத்தில் சேஷி வகுத்த விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த அபினிவேசத்துல ஒரு குறவு கிடையாது. நினைத்த பரிமாற்றம் பெற முடியலையே அப்படிங்கிற ஆழ்வாருக்கு ஒரு வெறுப்பு உண்டாகிறது. அப்படி வெறுப்பு உண்டாகிற சந்தர்ப்பத்தை அதனால எம்பெருமானையே நோக்கி, பிரானே நான் எப்படி நினைச்சிருக்கிறேன், அது என்ன மருளா
இல்ல அடியேனுக்கு பித்து தான் பிடித்து விட்டதா, இல்ல பிரமத்தோட இருக்கிறேனா, ஒன்றும் தெரியவில்லை. அடியார்களுக்கு நீ வசப்பட்டவன். ஏன்னா எம்பெருமானே தானே துர்வாச மகரிஷிடத்தை சொல்லும் பொழுது அம்பரிஷோபாக்கியானத்தில் அகம் நான் சுதந்திர நிலை, அகம் பக்த பராதீனஹா அஸ்வதந்திர இவத்விஜா, நான் பக்தர்களுக்கு பராதீனமானவன், ஸ்வதந்திரன் இல்லைன்னு நீ சொன்னதெல்லாம் சாதாரண வாக்குதானோ? கடல் அலை போல சமுத்திர ஜலம் பொங்குவது போல அவ்வளவு அந்த சப்தம்தானோ இது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு விஷயத்தை கேட்டு வெறுப்புல இது மாதிரி பேசும்போது, நீ இட்ட வழக்கு இப்படி சில குணங்களை நான் உன்னிடத்துல இருப்பவனாக கொண்டிருந்தேன், பல பல குணங்கள் உன்னிடத்துல இருக்கு. ஏன்னா பகவோன்ற கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்திதேன்னு சொன்னார்களே அயோத்தியா வாசிகள், அதெல்லாம் சாதாரண வாக்குகள் தானா? அது உண்மை இல்லையா? அந்த அந்த கொள்கை எனக்கு பல குணங்கள் உமக்கு உண்டுங்கிற கொள்கை கொண்டிருந்தேனே, அது உண்மை இல்லையா? இப்போது அதிசங்கை, எனக்கு ஒரு அதிசங்கை உண்டாகிறது. அப்படின்னு நான் ஒருவன் தோன்றி உனக்கு இதெல்லாம் பொய்யாக போறதா? இல்லை எனக்கு நீதான் காட்ட வரலையா? ஏற்கனவே அஞ்சிரைய மடனாராய் பதிகத்திலேயே என் பிழைத்தாள் திருவடியின் தகவினுக்கு எந்தொரு வாய்ச்சொல்னு, அவள் இருக்கிற தேசம் எதுவோ, அவள் இருக்கிற வீதி எதுவோ அது வழியா நீ போனால்தான் என்ன, ஏன் போகவில்லை என்று கேட்பார் உண்டு. அதை போய் ஈடு 36,000 படியில் ஆச்சரியமா சாதிச்சார். அவள் ஏதாவது வேற ஏதாவது தவறு செய்திருந்தாளோ என்றெல்லாம் அங்கு கேட்டிருந்தார். நீ போகாமை உன்னுடைய கருணை இல்லாமை ஆழ்வாருக்கு நீ செய்த அவள் செய்த தவறுதான் என்ன என்றெல்லாம் கேட்கும்படியாக என் பழைத்தாள், என்ன தப்பு செஞ்சாள் அவள், என் பழைத்தாள் திருவடியின் தகவினுக்கு என்றொரு வாய்ச்சொல், என் பிழைக்கும் இளங்கிலேயே யான் வளர்த்த நீயலையே. சரி, அந்த பதிக விஷயம் இருக்கட்டும். அதை போல எல்லாம் பாதித்திருக்கும் பொழுது எல்லாமே பொய் தானோ? நான் ஒருத்தி பிறந்து உனக்கு கஷ்டம் கொடுக்கிறேனோ என்றெல்லாம் இப்படி இது போல இப்படி விண்ணப்பம் செஞ்சார். அசோகவனத்துல பிராட்டி அப்படிதான் கியாத பிராஜ்ஞா கிருதஜ்ஞஸ்ச சானுக்ரோஷஹா ராகவஹா சத்விருத்தோ நிரனுக்ரோஷஹா சங்கே மத்யா பாக்ய சம்க்ஷயாதி. ஏன் அவருக்கு இப்போ அனுகிரகங்கிறது கிடையாதா? எம்பெருமான் எப்பேற்பட்ட கியாத பிராஜ்ஞா, பெரிய புகழ்ச்சின்னா உலகம் பூரா பரவி இருக்க கியாத பிராஜ்ஞா. அதோட மட்டும் இந்த கிருதஜ்ஞஸ்சாஹா, செய்த நன்றி மறவாதவராச்சே, சானுக்ரோஷா, எல்லாம் பார்க்கிற அத்தனை பேருக்கு அனுகிரகம் செய்யறதுக்காகவே இருக்கக்கூடியவராச்சு சானுக்ரோஷா ராகவ. அப்பேற்பட்ட ராகவன் இப்போ எனக்கு என்ன தோன்றது, சத்விருத்தோ நிரனுக்ரோஷா, என் மேல ஏன் அனுகிரகம் இல்லை, நான் வேண்டாமா எம்பெருமானுக்கு? என்ன பிரிஞ்சு ஆச்சு 10 மாசம் ஆச்சு, இன்னும் கூட எம்பெருமான் வரலையே, நான் தூக்கு போட்டு இப்படியே செத்து போயிட்டா என்ன அப்படின்லாம் பிராட்டிக்கு தோணித்து. இவ பெருமாளுக்கு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்மாழ்வாருக்கு தெரிஞ்ச பிறகுதானே இவ என்ன உலக இயற்கைன்னு ரொம்ப தாபப்பட்டு போய் அதன் பிறகு கடைசியில் என்ன பணிகண்டாய் சாமாரே அப்படின்னார், எனக்கு சாகும்படி பண்ணிடேண்டா அப்படின்னார். பிராட்டியார் இதுக்கு மூலம் பெரிய பிராட்டியார் சீதா பிராட்டியார் தன்னுடைய திரிவேணி பந்தனத்தையே கழுத்துல சுருக்கு போட்டு மரத்துல தொங்கிடலாம்னு நினைக்கிறார், தற்கொலை பண்ணிக்கலாம் நினைச்சாலாமே அவள். ஏன் காரணம் என்னன்னு கேட்டா, எனக்கு எல்லாமே நான் என்ன நினைச்சேனோ, நான் அனுஷ்டிச்ச தர்மம், என் பர்த்தாவே எல்லாம் என்று நினைச்சதெல்லாம் பொய்யா என்றெல்லாம் ரொம்ப தாபப்பட்டு இருக்கிறாள். அப்ப நான் அனுஷ்டிச்ச தர்மம் என்ன, எனக்கு எல்லாமே பர்த்தா அப்படின்னு சொல்றது எல்லாமே இருக்கும்போது எல்லாமே விமுகமா போறது. எனக்கு எது எது அனுஷ்டானம் உண்டோ அந்த அனுஷ்டானத்துல இல்லையே, எல்லாமே பாக்யவசம் இழந்து போகும்படி ஆகுது, நான் இனிமே உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் ரொம்ப தாபப்பட்டு போய் கடைசியில ஒரு வார்த்தை தெரிஞ்சினாலாம், மத்பாக்ய சம்சயாதி, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, நான் பெரிய தவறு பண்ணிட்டேன், சின்ன தப்பு பெரிய தப்புன்னு பண்ணிட்டேன். சின்ன தப்பு பெருமாள் கிட்ட பட்ட அபராதம், பெரிய தப்பு அப்படிங்கிறது பாகவதாபச்சாரம். சின்ன அபச்சாரம் அப்படின்னு கேட்டா, அந்த பெரிய பிராட்டியார் காட்டுக்கு கிளம்புற சமயத்துல அவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுட்டார், எங்க அப்பா என்ன நினைப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு, நீ ஆண்தானா பெண்தானா என்று பார்த்து என்ன உங்ககிட்ட கொடுக்கல, இப்படி இருக்கும் பொழுது நீ என்ன அதிசங்க பண்ணி என்ன விட்டுட்டியானா என் தகப்பனார் என்ன மே பிக்கா அப்படின்னாங்க. எங்க தகப்பனார் என்ன நினைப்பார், மிதிலாதிபா ராம ஜாமாதரம் பிராபிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், அங்க வாக்கியம் இருக்கு, அதனால்தான் ஸ்திரீ புருஷன்னு பார்க்காம துணிய எடுத்துட்டு பார்த்தா உனக்கு என்ன கொண்டு உனக்கு கொடுத்தார் இல்லையே.
அப்படி இருக்கும் பொழுது நீ எப்பேற்பட்ட பரமானுகிரகம் பண்ணக்கூடியவன் தெரிஞ்சிருக்கும் பொழுது நீ இப்படிலாம் செய்யலாமா, என்னை விட்டுட்டு போகலாமான்னு கேட்டது பகவத் அபச்சாரம். அது ரொம்ப சின்னது. ஆனா பாகவதாபச்சாரம் அப்படிங்கிறது சாட்சாத் இளைய பெருமாளிடத்துல பட்ட அபச்சாரம். மாரீச்சன் அப்படிங்கிறவனை வதம் பண்ணின சந்தர்ப்பத்திலே அவன் வேறு சப்தத்தாலே ராமபிரான் கூவுவதில் போலவே ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு கூப்பிட்ட பொழுது உடனே ஓடுகன்னும் பொழுது உன்னுடைய பர்த்தாவுக்கு எதுவும் ஆகாது என்று சொல்லியும் கூட கேட்காமல் நீ போகிறாய், என்னை ஆள பிறந்தனையோன்ற வார்த்தைகள், வேண்டாத வார்த்தைகள், சுடு வார்த்தைகள்லாம் பேசிட்டா. அதுதான் பாகவதாபச்சாரம். அதனால்தான் பிரிவு ஏற்பட்டதுன்னு தெரியறது. ஆக பகவதாபச்சாரத்தை காட்டிலும் கொடியது பாகவதாபச்சாரம். அதனால எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, எம்பெருமானோட சேர்ந்திருக்கும்படியான பாக்கியம் இல்லை. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, பாதரட்சைக்கு கூட அது ஒரு அச்சேதன வஸ்து தான். அதுக்கு கிடைச்ச பெருமை கூட அடியனுக்கு கிடைக்கல பாத்தியா அப்படின்னு தாபப்பட்டாலும். ஏன்னா அதுக்கு அந்த பாதரட்சைக்கு எங்க அதுவும் எங்கேயோ பெருமாளை பிரிஞ்சு எங்கேயோ போச்சு. திருவயோத்தியில நந்தி கிராமத்துக்கு அடியேனும் இங்க எங்கேயோ போய் சேர்ந்துட்டேன். ஆனா இங்க ராட்சசர்களாலே பீடைகள் உண்டாகிறது, ராட்சசர்களாலே. அதுக்கும் அப்பேற்பட்ட பாதுகா பட்டாபிஷேகம் செய்து வச்சு அதை அப்படி செஞ்சு கொண்டாடுகிறார்களே. அதுக்கு காரணம் அது எம்பெருமானுடைய பாதத்தை கொண்டாடித்து திருவடி சம்பந்தத்தை பெற்றது. அடியருக்கு அந்த திருவடி சம்பந்தம் இல்லை போலும். அதுவே மத்பாக்கிய சம்சயாத்து என்றெல்லாம் ரொம்ப தாபப்பட்டாள் பெரிய பிராட்டியார். அந்த நிலைமை தாபப்பட்டு போய் தான் இவருக்கு மத்பாக்கிய சம்சயாத்து அப்படி அதிசங்கை பண்ணது போல எனக்கு இவர் அதிசங்கைப்பட்டு எனக்கு அந்த பாக்கியம் இல்லையா, நான் ஒருத்தி பிறந்துதான் உனக்கு எல்லா சிரமங்களுமா எல்லா குணங்கள்லாம் இல்லாம போயிடுத்தோ அப்படிங்கிற அதிசங்கம் பண்ண. கோவிந்தன் குணம்பாடி அழியத்த மேகங்கால் ஆவி காத்திருப்பேன் என்னால் ஆண்டாள். அது மாதிரியான தாபம்னா உண்டாகிறது நம்மாழ்வாருக்கு. உடனே பெருமாள் நினைச்சா, இப்படி நீ அதிசங்க கொள்ளலாமா, நீ இப்படி கொள்ள தகுமா, நான் உனக்கு ஒண்ணுமே செய்யலையா, கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேணும். அடியேனையே உனக்கு கொடுத்திருக்கும் பொழுது என்னுடைய விஷயங்கள்லாம் பரமானுகிரகம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உனக்கு செஞ்சிருக்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா உனக்கு நாள் குறிச்சு அழைச்சிட்டு போக போறேன். உனக்கு பரமபக்தி அப்படிங்கிறது நல்லா தெரிகிறது. இருந்தாலும் கூட நீயே தானே சங்கல்பம் பண்ணி கொண்டாய். 1000 பாடல்கள் பாடுகிறேன்னு முதல் உயர்நலம் பாட்டிலேயே கரவிசம் பெருவளை நீர்நிலம் எவ்வேமை வரணவில் திரள் வழி அழிபுறையாய் நின்ன பரநடி மேல் குருகூர் சலகோபன் சொல் நிறை 1000 இவபத்தும் வீடே அப்படின்னு சொன்னீர் இல்லையா. அப்ப 1000 பாசுரம் பாடுவதாக தேவரீரே சங்கல்பம் பண்ணி கொண்டு இப்பொழுது என்னை அழைத்து கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு சொன்னா என்ன அர்த்தம் சுவாமின்னு? நான் தேவரீருக்கு ஒண்ணுமே பண்ணவில்லையா அப்படின்னு நம்மாழ்வாரை பார்த்து சொன்னதுமே ஆலோசனை பண்ணி பாரும். நான் உனக்கு என்ன செய்யல அதை செஞ்சு பாரும். இவ்வளவு செய்த நாம் மேல் செய்ய வேண்டியதும் அடைவே செய்வோம். இன்னும் என்ன வேணும் உமக்கு? சாட்சாத் வைகுண்ட பிராப்தி. அவ்விடத்திலே தேவரீருக்கு கைங்கரம் இஷ்ட பிராப்தி என்ன உண்டோ அதை அடியை செய்ய காத்திருக்கிறேன் அப்படின்னு அதிசங்கை கொள்ள வேண்டா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணினதுமேதான் ஆழ்வாரும் தேறி நின்று அவற்றை அனுபவிக்கிறார் இந்த பதிகத்திலே என்று ஆச்சரியமா தெரிகிறது. அதை நம்ம அனுபவிப்போம். வாரு. முதல் பாடல். தேவி மாறாவார் திருமகள் பூமி ஏவமத்தமராட்செய்வார் மேவிய உலகம் மூன்றிவையாட்சி வேண்டுருவம் நின்னுருவம் பாவியேன் தன்னை அடுகின்ற கமலக் கண்ணதோர் பவளமாய் மணியே ஆவியே அமுதே கடல் கடைந்த அலைகடல் கடைந்த வப்பனே காணுமார் அருளாய். முதல் பாட்டிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை தெரிவிக்கிறார். ஏவி கொள்ளும்படியான காரியத்தை செய்கிறார்கள். யாரோட? பெருமாளோட சேர்ந்து பிராட்டிமார்கள் கூட ஏவும்படி இருக்கும் பொழுது எல்லா தேவர்களும் செஞ்சுதான் ஆகணும். ஆழிமழைக்கண்ணா பாசுரத்திலே தெரிவிக்கலையா? ஆழிமழைக்கண்ணா பாசுரத்திலேயே பாழியந்தோழ பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் இன்னதென்று தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு ஒரு ஆக்கியம் இருந்தாலே. இன்னும் கல்யாணம் கூட ஆண்டாளுக்கு பெருமாளோட. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடியே ஆக்கிடலாமான்னா ஏற்கனவே அவள் அப்பேற்பட்ட தேவிகள் தான். சாட்சாத் நீலாதேவி தானே.
எம்பெருமானுக்கு என்று வகுத்தவர்கள். அவர்கள் எதை சொன்னாலும் எம்பெருமான் எதை சொல்றானோ அதை ஏவிக்கொள்ளுகிறானோ, ஏவிக்கொள்ளும்படியான காரியத்தை எல்லாம் கொள்ளுகிறானோ, அதன்படி அவனுடைய தேவிகளுக்கும் அந்த விஷயங்கள் உண்டு அப்படிங்கிறது இப்ப நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, நமக்கு ஒருவன் காரியம் ஒருவன் அடிமை கொள்ளும் போது கிரகிணி கன்றென்றே அடிமை கொள்ளுவது, அந்த சாசனம் எழுதுறா இல்லையா, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும் பொழுது ஒருவன் அடிமை கொள்ளும் பொழுது வேலைக்குன்னு வரான், அவன் வேலைக்குன்னு வரும் பொழுது ஒருவன் அடிமை கொள்ளும் பொழுது கிரகிணி கன்றென்றே அடிமை கொள்ளுவது. பின்ன எதுக்காக யாருக்காக எழுதுறதுன்னா, அவன் எவன் அதுக்கு எஜமானனோ அவன் தான் சம்பளம் கொடுக்க போறான், அவன் தான் வேலை இந்த வேலைன்னு. ஆனா வேலை வாங்கிறது யாருன்னா, அடிமை செய்வது கிரகிணிக்கிறே. அடிமை செய்து கிடப்பது யாருக்கு? கிரகிணி தான். அவ சொல்ற வேலையை தான் செய்யணும். அவ அதை செஞ்சுட்டு வா, இதை போய் பண்ணிட்டு வா, இதை முடிச்சுட்டு வா, இவர்களை போய் அழைச்சிட்டு வா என்று சொல்றதெல்லாம் கிரகிணியா இருப்பதனாலே அன்று என்று ஆவணயோலை எழுதுவது. ஆவணயோலை அப்படிங்கிறது கரார்நாமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதை அவளுக்குன்னு எழுதல, ஆனா செய்யற வேலை யாரு ஏவிக்கொள்றா? அந்த கிரகிணி தானே. அதே போல இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார், தேவிமாராவார். யார் தேவி? உன் அழகுக்கும் பெருமைக்கும் தகுதியான அப்பேற்பட்ட தேவிமாராக இருப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, திருமகள் பூமி. நீலாதேவி சொரூபமாவே இருக்கிறா, பிரேமஸ்வரூபிணி. தஸ்ய பிரியமே வசிரஹா மோதோ தட்சிண பக்ஷஹான்னு சொல்லும்படியாக அவர்களெல்லாம் பிரேமஸ்வரூபிணியா அந்த தேவியா போயிட்டதுனாலே அவளை பத்தி இங்க தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அங்க வேற வேற இடங்கள்ல நப்பின்ன பிராட்டி, பின்னை மணாளனை, பேரில் கிடந்தானே எல்லாம் சொல்லும்படியாக அந்த பின்னை நப்பின்னை அங்க வரும். ஆனா இந்த இடத்துல தேவிமாராவார் திருமகள் பூமி அப்படின்னா, அந்த திருமகள் பூமி அப்படிங்கிறதுனாலே ஸ்ரீதேவியும் பூதேவியுமா ஆவார்கள். அதுக்கப்புறம் மேலும் அதுக்கு மேல ஏவ ஆட்செய்வார், நீ அந்த திவ்ய மகிழ்ச்சிகளோடு கூட ஆக்ஞாபிக்க அந்த கட்டளையின்படி அடிமை செய்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, நித்திய அமரர்கள், நித்திய சூரிகள். ஏவமற்ற அமரராட் செய்வார், அந்த செய்பவர்கள் யாருன்னு கேட்டா அமரர்கள், அதாவது நித்திய சூரிகள். முக்தாத்மாக்கள் அங்க இருக்கிறார்கள், நித்திய சூரிகள்னு இப்ப இருக்கிறார் இந்த இடத்துல. அப்போ பெருமாளும் பிராட்டியுமாக எந்த கைங்கரியவர பிராப்தியை கொடுத்து இதனை செய்யணும்னு ஏவுகிறார்களோ அந்த ஏவிக்கொள்ளும் காரியம். இளைய பெருமாள் காட்டுக்கு புறப்படுறார். புறப்படும் பொழுது ஸ்வயம் ருச்சிரே தேசே கிரியதாம் இது மாம் வத, கிரியதாம் செய்டாப்பா அப்படின்னு நீ சொல்லவன், ஏவிக்கொள்ளவன். திருவரங்கத்துல இன்னைக்கும் அப்படிதான் அருளப்பாடு இட்டுதானே காரியங்களை கொள்ளுகிறார்கள். அங்க எதுவுமே அருளப்பாடு ஒவ்வொரு கைங்கரியத்துக்கும் ஒவ்வொருத்தரையா அழைத்து அருளப்பாடுன்னு சொன்னா அவர்கள் அருளப்பாடு இடுவார்கள். அடியேன் நாயந்தேன்னு வரும்படியாக. அத போல இந்த இடத்துல ஏவிக்கொள்ளுபவர்கள். ஏவ மற்ற அமரராட்சியவர், மற்ற மேலும் இவர்கள் இந்த பிராட்டிமார்கள் இப்படி ஏவும்படியாக இருக்கும் பொழுது நீ என்ன விஷயத்தை ஏவுகிறாயோ அதே போல இந்த அதை செய்யணும் போது, ஏன்னா எம்பெருமானுக்கு மட்டும்தான் காரியம் செய்யும் அப்படிங்கிறது வேதத்துல பொதுவா சொல்லப்பட்டிருக்கு. என்னது? பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யः பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுத்தாவதி பஞ்சம இதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதுல எல்லாம் எம்பெருமான்ட்ட பயங்காரணமாகத்தான் காற்று மந்தமாருதம் வீசுறது, திடீர்னு புயல் வந்துடல. அப்புறம் பீஷோதேதி சூரியன் கொஞ்சம் கூட நாழி கூறாம் கரெக்டா எந்த சமயத்துல வரணுமோ அந்த சமயத்துல வர இல்லையா, பஞ்சாங்கத்துல பார்த்தா தெரியுது. 6 சூரிய உதயம்னா க்ஷணத்தை மாத்த கூட மாட்டார் அவர். அப்படி வருவாரு. அப்படி எம்பெருமானுக்கு பயந்து அதாவது காரியம் செய்யக்கூடியது. பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிஷ்சா இந்திரஷ்சா, அக்னியும் இந்திரனும் அப்படிதான் செய்வார்கள். மிருத்யுத்தாவதி பஞ்சம இதி, அந்த மிருத்யு கூட நேரம் நம்மளை அடிக்கும் அப்படின்னு சொன்ன இந்த சமயத்துல இவனுடைய உயிரை எடுக்க வேணும்னா அது எடுத்துடும். மிருத்யுத்தாவதி, அந்த மரணம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை உண்டோ? தலைவலிக்கு மாத்திரை போட்டுக்கிறோமே, மரணத்துக்கு என்ன மாத்திரை? அது வேண்டாம், ஐயோ இன்னும் தள்ளி போடலாமேங்கிறதுக்கு இல்ல. லஞ்சம் கொடுத்து யம தர்மராஜனை அப்பா இன்னும் சில காலம் கழிச்சு என்ன எடுத்துக்கோன்னு சொல்றதுக்கு. அது எம்பெருமானுடைய விஷயம் காரணமாக அவங்கிட்ட பயந்து எல்லாம் காரியம் செய்யும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா பிராட்டிமாரோட சேர்ந்துதான் எம்பெருமானும் ஏவிக்கொள்ளுவான் அப்படின்னு தெரியுது. எம்பெருமானுக்கு எவ்வளவு அதிகாரம் உண்டோ அவ்வளவு அதிகாரம் பிராட்டிமார்களுக்கும் உண்டு அப்படிங்கிறது. அதுதான் சொன்னேன், அடிமை கொள்ளுவது கிரகிணிக்கிறே.
என்னுமா போலே இவர்கள் தேவிமாராவார் இந்த திருமகள் பூமி ஏவ அவர்கள் ஏவும்படியான விஷயத்தை எதை சொல்லுகிறார்களோ மற்ற மேலும் அந்த அமரர்கள் ஆட்செய்வர். அவர்கள் தான் அந்த நித்திய சூரிகள், செய்யக்கூடியவர்கள் நித்திய சூரிகள். அதுக்கப்புறம் மேவிய உலகம் மூன்றிவை ஆட்சி. ஆட்சின உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பொருள் என்ன தெரியுமோ? மேவிய மூன்று உலகம் அவை, பொருந்திய மூவுலகங்கள். பொதுவாக சொன்னோம்னா பூலோக, புவர்லோக, சுவர்லோகம்னு சொல்லுவோம். 3 லோகம்னு சொன்னா லட்சித லட்சணையா இன்னும் பல விஷயத்தை, இப்ப சங்கம்னு ஒன்னு சொல்லிட்டா சக்கரமும் உண்டு, திருவாழியாழ்வான்னு சொல்லிட்டா சங்கமம் உண்டுங்கிறது போல 3 உலகம்னா அவ்வளவுதானா, எம்பெருமானுக்கு ஆட்பட்ட உலகம் 3 தானா அப்படின்னா நமக்கு புரியும்படியா சொல்றார் ஆழ்வார். அதனால 3 உலகம்னா பூலோக, புவர்லோக, சுவர்லோகம்னு 7 14 உலகங்கள், சின்ன அண்டம். அதை போல அநேக கோடி அண்டங்கள் உண்டது ஒரு பிரம்மாண்டம். அது போல அநேக கோடி பிரம்மாண்டம் உண்டது நாராயணனுக்கு. அப்ப அத்தனை பிரம்மா, அத்தனை ருத்ரன், அத்தனை விஷ்ணுவாக ஆகிறான். இப்படி ஆட்சி உன் ஆளுகைக்குட்பட்ட பொருள் எதுன்னு கேட்டா மேவிய 3 உலகம், அப்படி பொருந்திய 3 உலகங்களுமாம். நின் உருவம் அப்படின்னு கேட்டா உனக்கு அசாதாரண ரூபங்கள் அப்படின்னு கேட்டா வேண்டு வேண்டு உருவம் நின் உருவம் தாரீங்க. வேண்டு வேண்டு எப்படி எப்படிலாம் நீ ஆசைப்படுறியோ. என்ன சுவாமி இது, நினைச்சா தலை என்னவோ ஒன்று மாதிரி இருக்கு, சரீரம் வேற மாதிரி இருக்கு, திருமேனி வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் ரிசிம்மாவதாரம். அது யாருடைய ஆட்சிக்கும் உட்பட்டதில்லை, பிரம்மாவுடைய சிருஷ்டிக்கே உட்பட்டதில்லை. நினைச்சா திடீர்னு ஸ்வேத வராகனா வந்துடுறார். அதாவது அவர் ஸ்வேத வராகன்னு கூட சொல்லக்கூடாதான், நம்மாழ்வாருக்கு சாதிக்கிற விஷயம் ஞானப்பிரான் அப்படின்னு சாதிச்சிருக்கிறார். அந்த ஞானப்பிரான் எப்படி வரார், திடீர்னு ஸ்வேத வராகமா வருகிறார். அல்லது திடீர்னு நினைச்சாக்கா தலை ஒரு மாதிரி எங்கேயோ ஒரு தலை எடுத்துன்னு ஏதோ ஒரு உடலை கொண்டு எடுத்து சேர்த்துட்டு திடீர்னு வந்துட்டார் அப்படின்னாக்கா ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். இதனால மிருகம்னு சொல்றதா மனுஷன்னு சொல்றதான்னு தெரியாதபடி வந்துட்டாரு. அதனால வேண்டு வேண்டு உருவம், நீ ஆசைப்பட்டு எப்படி பரிகிரகிக்கணும்னு நினைக்கிறையோ அது போல பல திவ்ய உருவங்கள் இப்படி அடியேனுக்கு காட்டி கொடுத்த. இதோட மட்டும் இல்லாம பாவியேன் தன்னை அடுகின்ற, பாவியாகிய என்னை முடிக்க வந்தது போல் இருக்கின்ற அப்படின்னா பாவி பாவின்னு தன்னை அடிக்கடி சொல்லிக்கிறார். இது நியாயம்தானா அப்படின்னு கேட்டா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாவப்பட்ட ஜென்மமா அது, பாவம் சொல்ல ஐயோ அச்சோ அந்தோ பரிதாபம்னு சொல்றோம் இல்லையா, அதை போல பாவம்ங்கிற சில இடங்கள் எழுப்போமே, அது போல பாவியேனை பாவியேனை பலனி காட்டி படுப்பாயோ, அதோட இன்னும் கெடுப்பாயோன்னு சொன்னார் இல்லையா. அத மாதிரி இந்த இடத்துல பாவியேன் தன்னை அடுகின்ற, பாவியான என்னை முடிக்க அடுகின்றன, என்னை முடிச்சுடும்படியா, இனிமே ஜென்மாங்கிறது இல்லை அல்லது மரணம் வாய்க்கும்படியாக இது போல வந்திருக்கின்ற உன்னுடைய ஐயனா அந்த வடிவழகு அப்படி படுத்துறது சுவாமி. இவர் எப்பொழுதுமே ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எடுத்து பாருங்க, கண்ணு வாய் இது 2 தான் முக்கியமா எடுப்பார் இவர். நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் எல்லாத்தையும் எடுப்பார். இது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அவர், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி அப்படின்னு. ஆனா தாமரை கண்களும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதன் நெஞ்சமேன்னார் வேற பதிகத்துல, திருக்குறுங்குடி பதிகத்துல. அதனால நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன்னு எம்பெருமான் கிட்ட போய் திருவடி சமர்ப்பணம், திருவடி கிட்ட போய் தன்னை சமர்ப்பணம் பண்ணும்பொழுது ஒரு நோன்பு நோக்கலையே சுவாமின்னுவார். அப்ப ஒண்ணுமே இல்லைன்னு தன்னை சொல்லிக்கிறது போல இங்க பாவியேனை அப்படிங்கிறாங்க. அதனால பாவியேன் தன்னை அடிகின்றன, எனக்கு அப்படியே பார்த்ததுமே ஆச்சரியப்படும்படியாகன்ற அர்த்தத்துல சொல்றாரு. என்னது, முதல்ல கமலக்கள், ஏன்னா அடிக்கடி அடியன் உபன்யாசத்துல சொல்லிட்டு வரேனே, எம்பெருமான் தன்னுடைய சகல அவயவங்களாலையும் பேசுவன் அப்படின்னு தெரிகிறது. அதனால கண்ணால பேசுறான், புருவத்தாலே பேசுறான், கையினாலே அமர்த்துறான், வாக்குனாலே பேசுகிறான், தன்னுடைய பூர்ண அவயவங்களாலையும் பேசுகிறான் அப்படின்னு வரும்பொழுது அந்த எம்பெருமான் ஒண்ணு வேண்டாம், கால்களாலே கூட பேசுவன். எப்படின்னு கேட்டா, நான் தேர்கடவிய பெருமான் கனைகழல் காண்பது என்று கொள் கண்களேன்னு கேட்டார் 3ஆம் பத்துல. அப்ப அந்த கனைகழல் காண்பது என்று கொள்ளு கனைகழலை காண்பிச்சு பேசுறான் நான் பெருமாள், பார் நீ கனைகழல் தானே பார்க்கணும்னு, இதோ பார்னு காண்பிக்க அங்க அடியார்கள் இருக்கிறத பார்த்துட்டு பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில வினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனைன்னு ஆச்சரியமா அந்த பாகவதோத்தமர்கள் எல்லாம் பார்த்துட்டு அடியார்கள் அடியார்தம் அடியார் அடியார் தமக்கு அடியார்
அடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களேன்னெல்லாம் சொல்லும்படியாக அந்த திருவடியை பார்த்தார். எம்பெருமான் திருவடினால பேசி இதோ பார்னு காண்பிச்சானா இல்லையா? அதை போல ஒவ்வொரு அவயவத்தாலையும் பேசுவாங்கிறதுனால தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரு மகுதே என்று வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். இதெல்லாம் அவயவமா தனித்தனியா அனுபவிக்கும் போது இதுக்கு அவயவ சோபைன்னு பெயர். மொத்தமா திருமேனிய மொத்தமா சொல்லிட்டு ஆபாத சூடம் அப்படின்னு மொத்தமா சொல்லி முடிச்சுட்டாருன்னு சொன்னாக்கா அது சமுதாய சோபைன்னு பெயர். இப்ப அவயவ சோபை தனித்தனியா காட்டுறார் இந்த இடத்துல. கமல கண்ணதோ ஒரு பவளவாய் அப்படின்னு அந்த செந்தாமரை கண் அந்த தாமரை இப்படி அலர்ந்து இருக்கும் இல்லையா? அதுபோல எம்பெருமான கண்களும் கர்ணாந்த கமல நேத்திரம் அப்படின்னும்படியாக அகன்ற கண்கள். யாரை அனுகிரகம் பண்ணலாம், எத்தனை பேர் அனுகிரகம் பண்ணலாம்னு அவ்வளவு நீண்ட கண்கள் நீளனுமே அனுகிரகத்துக்காக. அதனால அவர் பார்க்கும் பொழுதே கமலம் கண் அப்படின்னு விட்டாங்க. கமல கண்ணது ஓர் பவளவாகி ஒப்பற்ற பவளம் போன்ற அதர சோபை. அந்த அதர சோபை கூட ஒப்பற்ற பவளம் போன்று இருக்குன்னு அந்த பவளத்தை காட்டினாரே தவிர அதுவும் தாமரை தான், முகமும் தாமரை தான். அப்பேற்பட்ட ஆச்சரியமான அந்த பவள சோபை உடைய அந்த எம்பெருமானுடைய அதரம் அப்படி சிரிச்சு மந்தஹாசம் பண்ணா அதுல ஒரு கள்ளக்கவடம் சூதுவாது இல்லாத ஒரு சிரிப்பு. சில பேர் சிரிச்சாலானா அதுல ஏதோ சூதுவாது கள்ளக்கவடம் இருக்குன்னு கள்ளத்தனமான சிரிப்புன்னு சொல்லுவோம். அது மாதிரி இல்லாம பெருமாள் அப்படி மந்தஹாசம் பண்ணும் பொழுது கழுக்குன்னு சிரிச்சுண்டு முத்துதிர்ந்த வார்த்தைகளாலே பேசுவரே, அதனால்தான் பவளவாய் அப்படிங்கிறாரு. ஏன்னா பருபருன்னு அலைகின்ற வழிகள், குழைகின்ற கண்ணம், மந்தகாச வதனம், முத்து போன்ற வரிசைப்பற்கள், கொவ்வை பழம் போன்ற சிவந்த உதடு, கண்ணாடியை ஒத்த கபோலம் எல்லாம் பார்க்கறதுக்கு அழகுனா கொள்ள அழகுனா பெருமாளுடைய அந்த வடிவழகு. அது என்ன சொல்றதுன்னு தெரியல, சொல்ல தெரியல. அதனால அந்த பவளவாய் அப்படின்னு அந்த அதர சோபையுடைய மணியே அப்பேற்பட்ட அந்த மணி அப்படி எப்படி இருக்கும்னு கேட்டா அந்த பரஞ்சோதியத்தான் மணின்னு சொல்லுவோம். மாலே மணிவண்ணான் நாள். அதனால அப்பேற்பட்ட மணியேன்னு சொன்னாலே எம்பெருமானை ரொம்ப சௌலபியன்னு அர்த்தம். சுலபமா எடுத்து முடி. ஏன்னா இப்ப மணி இருந்ததுன்னு வச்சுப்போம், முந்தானையில முடிச்சு ஆளலாம்படியா சுலபமா அந்த மணி வந்துடும் இல்லையா நம்ம கைக்கு. அதனுடைய விலை மதிப்பு சொல்லவே முடியாது. அத போல எம்பெருமானை என்னன்னு சொல்றது. ஆனா முடித்து ஆளலாம்படியான சௌலபியம் பரஞ்சோதி தான். ஆனா மணியே ரொம்ப சௌலபியமானவனே, பராத்பரன், அதே சமயம் சௌலபியன். மணியே ஆவியே அலைகடல் கடைந்த அப்பனே அப்படிங்கிறார். ஆவியே அமுதே. இது என்ன சொல்றது? இது உயிருக்கெல்லாம் உயிரா இருக்கக்கூடிய பரமாத்மான் தான் இது. என்னுடைய ஜீவாத்மான்னு ஒன்னு உள்ளுக்குள்ள அதுவே அணு பரிமாணம், பரமாணு பரிமாணம். அதுக்கு உள்ளேயும் பரமாணுவாக எம்பெருமான் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் போல பின்னாடி வரப்போகுது. இதே 8ஆம் பத்துல 8ஆம் பதிகத்துல கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்துன்ற பதிகத்துல அடியேன் உள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான். அது அப்படியே தத்துவமசி ஸ்வேத கேதோ அப்படிங்கிற வாக்கியத்துக்கான விஷயம் அது. அத போல இந்த இடத்துல ஆவியே அப்படின்னா என்னுடைய உயிரானவனே, உயிருக்கும் உயிராக இருக்கக்கூடியவன், அகவாயிலும் இருக்கிறான், புறத்திலேயும் இருக்கிறான். அப்படின்னாக்கா புறத்தில் இருக்கிறான்னா பிரபஞ்சத்தில் இருக்கும்பொழுது விபுவாக, அந்தர்கதமா இருக்கிறான்னா அணுவாக. ஆக விபுவாக இருக்கக்கூடியவன் இங்க அணுவா இருக்கட்டினாலே ஆவியே அப்படின்னாரு. அதோட மட்டும் இல்ல, தேனே பாலே கண்ணலே அமுதேன்னாரு. அதோட ஊனில் வாழ்வீரே நல்லபோ உன்ன பெத்து வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானுமெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தேன்றாப்புல இங்க அமுதேங்கிறார். ஆறா அமுது, மிச்சதெல்லாம் தகட்டி போயிடும். சொர்க்கத்துல கொடுக்கக்கூடிய ஒரு அமுதுன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கிறார்களே அமிர்தம், அது கூட அவர்கள் என்னவோ காஃபி ஆத்துறது போல ஆத்தி சாப்பிட்றாளாமே. நமக்கெல்லாம் ஒரு டிராப் கூட தர மாட்டா. நம்ம என்னதான் புண்ணியம் பண்ணிட்டு போனோம், ஒரு கால் தப்பி தவறி பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தா ஒரு சின்ன டிராப் தூளி போடுவாளாம். அது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் டிராப் போடுறதுன்னு சொல்லுவாளே, அது மாதிரி போடுவாளாம். அது ஜீரணமாற வரைக்கும் தான் சொர்க்கத்திலே இருக்க முடியும். அதுக்கப்புறம் நல்லபடியா நம்மளை நடத்த மாட்டா. உடனே கீழே க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தின்னு கீழே தள்ளிடுவார்களாமே.
அவ்வளவுதானே தேவர்களுடைய நிலைமை. அதனால அவர் அது விஷயம் இல்லையே. அப்போ எம்பெருமான் அப்படின்னு கேட்டா இது ஆறாத தெவிட்டாத அமுது. திருநாமத்தை சொல்ல 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 தேன் சொட்டுமே. அதனால தானே நாத்தெழும்பழ நாரணா வென்றழைத்து மெய்தெழும்ப தொழுதேத்தினாரே குலசேகர ஆழ்வார். அதன் பிரகாரம் இந்த இடத்துல ஆச்சரியமா அமுதேங்கிறார். ஆறா அமுதேன்னு ஏற்கனவே பாடிவிட்டார் திருக்குடந்தை அப்பனிடத்துல. அது மாதிரி இந்த இடத்துல அமுதே அப்படின்னார். இப்படி தேவிமாராவோட இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் அவர்கள் ஏவி காரியம் கொள்ளக்கூடிய அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னா ஆறாத அமுது அப்படின்னு. ஆறாவ அமுதே அலைகடல் கடந்த அப்பனே என அமுது யார் எடுத்து கொடுத்தது? அலைகடல் கடைந்தவன் தானே எடுத்தான். அப்பேற்பட்ட கூர்ம ரூபியாக வந்து தானே மேகசியாமகா கனக பரிதிகி கர்ணவிதி என தேவர்களும் விட்டு போயிட்டார்கள், அசுரர்களும் விட்டு ஓடிவிட்டார்கள். ஹாலஹல விஷம் வந்ததுவே அது வேற யாரோ ஸ்வீகரித்து கொண்டு அதை தான் சாப்பிட்டுட்டார். அப்புறம் நீலகண்டனாக இருந்தார் அப்படின்னு சிவனுக்கு பெருமை. ஆனா இந்த இடத்துல எம்பெருமான் என இவர்கள் போனதுமே அந்த வாசுகிங்கிற அந்த கயருக்கு ஒன்னும் தெரியக்கூடாதுன்னு மாயினாலே அதையும் கட்டும் பண்ணி தூங்கும்படியாக செஞ்சு மாயை அந்த வலி இல்லாம அப்படி கடைஞ்சானா. மேகசியாமகா கனக பரிதிகி கர்ண வித்யோத வித்யுது மூர்த்ரிப்ராஜத் குச்சலு விளதா ஸ்ரக்தரோ ரக்த நேத்ரஹ ஜைத்ரைஹி தோர்பிஹி ஜகத பயதைஹி தந்தசூகம் கிரஹீத்வா மத்னன் மத்னா பிரதிகிரிவா சோபதாத்ரோ திருதாத்ரிஹி. அந்த அத்ரி மலைய அந்த மந்திர மலைய மேல போட்டு அப்படி கடையறானாமே. மத்னன் மத்னா அப்படி மத்து கடையிறது போல அழகா கடைஞ்சாங்கிறார் பாகவதத்துல. ஆச்சரியமான வர்ணன் அந்த இடம். விஷ்ணு புராணத்துல ரொம்ப அழகா கொடுத்துட்டார் அதை. அத போல இந்த இடத்துல அலைகடல் கடைந்த வப்பனே அலை எரிகின்ற கடலை கடைந்து அமுதமளித்த பிரானே அவனே எம்பெருமானே அமுது. வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதில் இன் கனியை அப்படின்னு விட்டார் இல்லையா திருமங்கை ஆழ்வார். அது பிரகாரம் இந்த இடத்துல அலைகடல் கடைந்த வப்பனே அட்ரஸ் பண்றார். அப்பாப்பா நீயே அமுது ஒரு. ஆனா எல்லாருக்கும் எந்த அமுத கொடுத்தா தன்னையே கொடுத்ததாக ஆகாதோ அது மாதிரியான உப்புச்சாருன்னு சொல்லும்படியான ஒரு அமுதை எடுத்து நீ கொடுத்தையப்பா. ஆனா எங்களுக்கெல்லாம் உன்னையே கொடுத்தனையே. அப்பேற்பட்ட அமுதே நான் சொல்லிக்கும் பொழுது அமுதேன்னு உன்னை சொல்லிப்பேன். ஆனா நீ யாருக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கொடுக்கறதாக பாவிச்சுண்டு எடுத்தையே ஒரு அமிர்தம் அது சாதாரண அமிர்தம் இல்லையா. அதனால இக அமிர்த அமிர்த இக பவத்தின்னு சொல்லும்படியா அவர்களுக்கெல்லாம் கொடுத்த அமிர்தம் வேற உப்புச்சாரு. அடியேனுக்கு அமுது தேவரீர் தானே சுவாமி. அதனால அவர் என்ன கேட்கிறாரு இப்போ காணுமாறு அருளாய் காணுமாறு அருளாய் அருளக்கூடாதா? நீ அவர்கள்லாம் ஏவிக்கொள்ளும்படியான காவிய காரியங்கள்லாம் செய்கிறார்கள். தேவிமார்கள் இருக்கட்டும் ஸ்வயம். இப்ப சொன்னேனே இளைய பெருமாள் அப்படிதான் கிளம்பியிருக்கிறார். ஸ்வயம் து ருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம் வத. நீ இப்படி சொல்லணும் ஏவிக்கொண்டு இதை செய்டாப்பா இதை செய் இது இந்த மாதிரி ஆசிரமத்தை அமைக்க வேணும். இங்க மண்வெட்டி கடப்பார கனித்திர பிடகாதையா எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறியே இதை இடத்துல இப்ப இப்படி செய்யணும் அப்படின்னு நீ ஏவிக்கொள்ளணும் அப்படிங்கிறார். அதனால ஏவிக்கொண்டு அருளப்பாடிட்டு தான் எதையுமே கைங்கரியம் செய்யறது போல இந்த இடத்துல அப்பேற்பட்ட பிராட்டியோடு இருக்கிற எம்பெருமானே நான் காணுமாறு அருளாய் என்னை அப்பேற்பட்ட எம்பெருமானே நான் பார்க்கும்படியாக இந்த புறக்கண்ணாலையும் பார்க்க முடியுமா? எம்பெருமானை பார்க்கவே முடியாதுங்கிறது தான் அவனுடைய பெருமை. காரணம் என்னன்னு கேட்டா அது அவன் காண்பிக்க கூடாதுங்கிறது இல்லை. பார்ப்பதற்கான யோக்கியதை நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ஒன்னு பக்தி இருக்கான்னு பார்க்கணும். இல்ல எம்பெருமான் அவனே வந்து திவ்யந்ததாமிதே சக்ஷுன்னு வியாசாச்சாரியார் சஞ்சயனை கொடுத்தாரே திருதராஷ்டிரனுடைய தேர் பாகனுக்கு அல்லது அர்ஜுனனுக்கே தேர் தட்டுல பகவத்கீதையை போதிக்கும் போது என்ன நன்னா பாருன்னு திவ்யந்ததாமிதே சக்ஷுன்னு அங்க பெருமாளுடைய வாக்கு இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்படியா அவன் செஞ்சாதான் பார்க்க முடியுமே தவிர நமக்கு என்ன யோக்கியதை இருக்கு எம்பெருமானை பார்ப்பதற்கு? காட்டுன்னா காட்ட முடியும், பார்க்கறதுக்கான யோக்கியதை. அதாவது ஒரு சூரியன் பாக மாதிரி கொஞ்சம் கீழே வந்துட்டாலே நமக்கு வந்து மே மாசமோ அல்லது ஜூன் மாசமோ புரியும்படியா சொல்றேன் எப்படி தகிக்கிறது கொஞ்சம் மாறினாலே. அப்ப எம்பெருமானே நேரம் வந்துட்டான்னா கோடி சூரிய பிரகாசன் சொல்றோமே கோடி சூரியன் என்ன சுவாமி 25,000 உச்ச வோல்டேஜ் கொண்டு நம்ம சரீரத்தை போட்டாலே பஸ்மம் அரை மணி நேரத்துல கொடுத்துடுறா. அது எங்க இருக்க கோடி சூரிய பிரகாசன ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவுதான், காணாம போயிட வேண்டியதுதான். பஸ்மம் கூட கிடைக்காது. அடுத்த க்ஷணம் என்ன ஆச்சுன்னே தெரியாது.
அப்பேற்பட்ட எம்பெருமானை பார்க்க வேணும்னு ஆசைப்பட்டா கூட காணுமாறு அருளாயின்னு தான் சொல்றாங்க. அதனால உணர்வில் உம்பர் ஒருவனை அவனதருளால் உரல் பொருட்டுன்னார். 8ஆம் பத்துல மறுபடியும் 8ஆம் பதிகத்துல மறுபடியும் வரப்போகுது. அங்க சொல்லும் பொழுது அதுவும் அவனது இன்னருளே, என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே என்று சொல்லும்படியாக அவனுடைய அனுகிரகம் இல்லாத அவன் எந்த காரியமும் நடக்காது இல்லையா, அது கூட உணர்வுல தான் இருத்தினார். அங்க இங்க காணுமாறு அருளாய், உள்ளத்துல காணுமாறா இல்ல புறக்கண்ணாலே காணுமாறா, ஆழ்வாருக்கே புரியக்கூடிய விஷயம் இது. காணுமாறு அருளாய் என்றென்றே கலங்கி கண்ணநீர் அலமராம் வினையேன் பேணுமாறெல்லாம் பேணினின் பெயரே பிதத்துமார் அருளெனக் கந்தோ காணுமார் அருளாய் காகுத்தா கண்ணா தொண்டனேன் கற்பகக் கனியே பேணுவாரமுதே பெரிய தன்புணல் சூழ் பெருநிலமெடுத்த பேராளா காணுமாறு அருளாய் என்றென்னே. உன்னை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால காணும் வகை செய்தருள வேணும். ஒன்று அகத்திலே, அகவாயின்னு சொல்லுவோம். பொதுவாக ஹிருதயாந்தர்கதமான எம்பெருமான அகவாயிலே தோற்றி என்று சொல்லுவோம். உள்ளுக்குள்ள இருந்தா அதுவும் பரமானுகிரகம் தான். அப்படி உள்ள வந்து இருக்கிறதே இருக்கிறார்கள், எல்லாருடைய ஹிருதயத்திலும் எம்பெருமான் இருக்கிறான். அது இல்லாம கிடையவே கிடையாது. அவனுடைய சாட்சி மாத்திரமா எல்லாம் நடைபெறுகிறது. உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்று எல்லாம் தெரிஞ்சிருக்கிறான் எம்பெருமான், உள்ள இருந்துதான். ஆனா நமக்கு தெரியலே, ஆழ்வார்களுக்கு அது நன்றாக தெரியும். அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு பெரிய பெரிய 3 பெரிய பாகங்களை விட்டு எம்பெருமான் வந்து என்னுடைய ஹிருதயாந்தர்கதமாக என் உள்ளே வந்துட்டான் அப்படின்னு பெரியாழ்வாரும் சென்னியோங்கு பாட்டிலையும் தெரிவிக்கிறார். அது மாதிரி இந்த இடத்துல எம்பெருமான் என் உள்ளே இருக்கிறான் என்று ஒவ்வொரு ஆழ்வார்களும் அதையே தான் காட்டுகிறார்கள். இப்படி காணுமாறு அருளாய் அப்படிங்கிறது அகவாயிலேயா அல்லது புறவாயிலேலா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால காணுமாறு அருளாய் என்னை, அதாவது உன்னை நான் காணும் வகை செய்துள்ள வேண்டும் என்று பலகாலம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சொல்லிக்கொண்டே கலங்கி அப்படி ஆசைப்பட்டபடி காண பெறாததுனால அப்படியே கலக்கம் கொண்டு இருக்கிறேன். சுவாமி என்னதான் செய்ய பாரித்து இருக்கிறேன், அடியேனுக்கு தேவரீருக்கு காணுமாறு அருளும்படியாக புறக்கண்ணாலே பார்க்கும்படியாக இருப்பீரா என என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்ன முனியாதேன்னு நான் சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனேன்னு வேதம் சொல்ற பிரகாரம் எல்லாம் நெஞ்சினால்தான் பார்க்க முடியும். அதனால அந்த அப்பேற்பட்ட எம்பெருமான் ஒரு காலம் அது காட்டுறதே பெரிய விஷயம், தன்னை காட்டி கொடுக்கும்படியாக செய்துட்டானேயானால் பரம கிருபையாச்சே. ஆனால் அது கூட இங்க கேட்கிறா காணும் வகை. இது எப்பேற்பட்ட வகைனாக்கா, ஒன்னு புறக்கண்ணாலே வந்து அவயவ சோபையை பார்க்கும்படியாக விபவாவதாரத்திலே யார் யார் கண்ணுக்கெல்லாம் இலக்காகும்படி, மாரீச்சன் கண்ணுக்கெல்லாம் இலக்காகும்படி ஆணைய சுவாமி, ராவணன் கண்ணுக்கு இலக்காக முடியும், ராவணன் கும்பகர்ணன் அவர்கள் கண்களுக்கு இலக்காக ஆனான்னு சொன்னா அது நியாயம். ஏன்னா வைகுண்டத்திலேருந்து வந்த ஜெய விஜயர்கள் அவர்களுக்கு அது அவதாரம். அப்படித்தான், அதாவது அவர்கள் எம்பெருமான் துவேஷம் பாராட்டித்தான் எம்பெருமான் திருவடி அடைய முடியும்னு அவர்களுடைய ஆச்சாரியன் அப்படி பணிச்சிருக்கிறார். அதனால அவர்களுக்கு அது தகும் ஒக்கும். ஆனா நம்ம பக்தி பண்ணி தானே எம்பெருமான் அடைய முடியும். அந்த எம்பெருமான் நம்மளுக்கு எந்த வகையினாலே நம்மளை காட்டி கொடுக்க போறான்னு தெரியவில்லையே என்று நினைச்சு கலங்கி கண்ணநீர் அலமரா, கண்ணீர் பரவா நிற்க, அப்படியே கண்ணு ஜலம் உருண்டோடுகிறது. கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்று சொல்லும்படியாக கண்ணநீர் அலமரா வினையேன், அந்த பார்க்காததுனாலே ஒரு பாவியா போயிட்டேனோ, பூர்வ ஜென்மத்தில் இன்னும் கூட இல்லையா புண்ணியங்கள் பலித்தவரோ என்று சங்கிப்பர்கள் என்று சொன்னார் ஆச்சாரிய ஹிருதயத்துல. அதுபோல எனக்கு என்னதான் புண்ணியம் இருந்தா முன்னம் நோற்ற முன்பு ஏற்கனவே என்ன நோன்பு நோத்தேனோ, நான் என் நோன்பு நோத்தாள்களோ இவளை பெற்ற வயிறுடையாள்னு சொல்லும்படியாக அப்படி உம்மை பார்க்கும்படியான ஒரு பாவியா கூட இல்லையா நான், அந்த ஒரு புண்ணியத்தை கூட பண்ணலையா, பெரும் பாவம் பாவம் பாவம்தானா எனக்கு அப்படின்னு சொல்லி வினையே காணப்பெறாத பாவத்தை உடையேன நான் பேணுமாறு எல்லாம் பேணி, நான் என்னெல்லாம் பண்ண என்ன பண்ணல உனக்கு, பேணுமாறெல்லாம் பேணினா இந்த இடத்துல பல விஷயங்களை சொல்லணும். இந்த இடத்துல அதாவது இதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா, ஆர்த்தி கனம் வந்துடுத்து அடியேனுக்கு. இந்த ஆர்த்தி கனத்தாலே நான் என்ன செய்யல, என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டேனோ
அதையெல்லாம் செஞ்சு முடித்தேன். தூது விட்டு பார்த்தேன். 4 பதிகத்தாலே தூது விட்டு பார்த்தேன். பறவை விடு தூது, மேக விடு தூது, வாயு விடு தூதுன்னு பலவிதமான தூதுகள் விட்டு பார்த்தாச்சு. அந்த அப்புறம் அயோக்கியதா அனுசந்தானம் பண்ணினேன். அதாவது ஏந்து போகக்கூடாது, உன்னை பார்க்க வேண்டிய இனிமே அவசியமே இல்லை அப்படின்னு என்னுடைய பந்துங்களெல்லாம் தந்து போக நம்பின்னு ஊடல் திறத்தாலே நான் உன்னை வேண்டாம் கிளம்பி போய்விடு என்றெல்லாம் சொல்லும்படியாகவும் வேண்டாத விஷயங்களையும் பண்ணினேன். அவன் விரும்பாத நானும் அப்புறம் எனக்கு அவனுக்கு இல்லாத என் உடைமையும் வேண்டா அப்படின்னு வெறுத்தேன். ஏராளும் இறையோனும் திசமுகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன் குலங்குலமா வசுரர்களை நீராகும்படியாக நிருமித்து படைதொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குறவிலமே என்று அப்படிதான் வெறுத்தேன். அதோட மட்டும் இல்லை, எதை செய்யக்கூடாதோ அது ஒன்று செஞ்ச. மடல் எடுக்க பாரித்தேன். மடல் எடுத்தேன்னு சொல்லல, மடல் ஊர்துமே அப்படின்னு தான் சொன்னார். யாம் மடல் ஊர்ந்தும் எம்மாழியங்கை பிரானுடைன்னு தான் சொன்னாரே தவிர குதிரியாய் மடல் ஊர்துமேன்னு தான் சொன்னாரே தவிர மடல் ஊரல. திருமங்கையாழ்வாராவது நான் தெருவெல்லாம் கிளம்பிடுவேன்ட்டார். இன்னும் கூட கையில வச்சுருக்கிறார் மடலை. எம்பெருமானே நீ இல்லைன்னு பண்ணிடுவேன். அப்படி ஒரு பெருமான்னு ஒருத்தன் கிடையவே கிடையாதுங்கானும் அப்படின்னு சொல்லும்படியா பண்ணிடுவேன் அப்படின்னு திருமங்கையாழ்வாராவது அப்படி சொன்னார். இவரோ குதிரியாய் மடல் ஊர்துமே, ஊற பாரித்தேன்னு தான் சொன்னார் தவிர மடல் ஊர்ல. அப்படி மடல் எடுக்க முயன்றேன். பலகால் பலவிதமான பிரபத்தி பண்ணினேன். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேணும்லாம் என்றும் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்றும் பல இடங்கள்ல பலவிதமான பிரபத்தி பண்ணினேன். ஆக இதெல்லாம் செஞ்சேன் இல்லையா, இதைதான் பேணுமாறெல்லாம் பேணி நட்பு. இந்த இடத்துல சொல்றார், பேணுமாறு எல்லாம். ஆறுன்னா இந்த இடத்துல பிரகாரம், அவ்வாறு இவ்வாறுன்னு சொல்ற உபாயம், என்னென்ன செய்யணுமோ எல்லாம் ஒன்ன அடைவதற்கான உபாயம். உபாயாந்தரங்கள்ல கிட்டையே போகல. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எதையும் விட்டாச்சு. எனக்கு எதுவும், ஏன்னா அதெல்லாம் நெறிகாட்டி நீக்குதியோன்னு இதே ஆழ்வார் தான் கேட்டிருக்கிறார் பெரிய திருவந்தாதியில. அதனால இது அதெல்லாம் கிட்ட போகாம உபாயாந்தரம் அப்படிங்கிறத தொட்டுடாம அது கிட்ட போயிடாம அடியேன் தேவரீரே உபாயம், தேவரீரே உபாயம் என்று இருந்து என்ன செய்யல. அந்த எந்த பிரகாரத்தாலே உன்னை அடையலை. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் பூரா பாருங்க, எனக்கு ஆர்த்தி கனம் மிகுந்து தானே தனியும் செஞ்சேன். இப்படி என்னென்ன செய்யணுமோ நினைத்தாலும் அதெல்லாம் செய்தும் அப்படியும் கிட்டாமையாலே நின் பெயரே பிதற்றுமாறு எனக்கருள். உன்னுடைய திருநாமங்களையாவது சொல்லும்படியான ஒரு உபாயத்தை தான் காட்டேன். உன் திருநாமங்களை பிதற்றிக் கொண்டிருக்கும்படியான இதுவன்றோ எனக்கு நீ செய்த கொடுத்தவருள். இப்ப குறைஞ்சபட்சம் உன்னுடைய திருநாமத்தையாவது சொல்லும்படியா பண்ணியிருக்கிறாய். உன் திருநாமத்தை அங்கங்க சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்க. அந்தோ ஐயோ, இவ்வளவோ நான் பெற்ற பாக்கியம் இவ்வளவுதானா? எனக்கு வேற பாக்கியம்ங்கிறதே கிடையாது. பாக்கிய சம்சயாத்துனாலே சீதா பிராட்டியார், அது போல எனக்கு பாக்கியங்கிறது ஒண்ணு கிடையாதா? அவ்வளவுதானா நான் செஞ்ச விஷயம்? எனக்கு இனிமேல் நீ கிடையவே கிடையாது என்று இருக்கிறாயா என்று அந்தோன்னு சொல்லி காகுத்தாஹா என பெரிய சீதா பிராட்டியார் எப்படி பாரித்தாரோ அதுபோல இந்த இடத்துல காகுத்தான்னு சொல்லி அவள் பாரித்தபடி அடியேனும் பாரித்துக் கொண்டிருக்கிறேனே என்று ராமனாக தோன்றி எளியவனாக இருந்தவன். ராமன் யாருக்கும் எளியவன் கிடையாதுன்னு பொதுவா சொல்லுவார்கள் வெளியில. ஏன்னா ராமாயணத்தை பார்த்தா அப்படி தெரியறது, ஆனா அந்தரங்கமா பார்த்தா தான் புரியுறது. உள்ளுக்குள்ள எம்பெருமான் எவ்வளவு எளிவரும் இயல்வனின் பிளபல பிறப்பாயின்னு அப்படி இருக்கக்கூடிய பெருமானாச்சு. எளியவன், பக்தர்களுக்கு எப்பொழுதுமே 10 அடியவருக்கு எளியவன் சொல்லும்படி காகுத்தா, அந்த ககுஸ்த வம்சத்திலே தோன்றின சக்கரவர்த்தி திருமகனை போல எளியவன். ஏன்னா தான் பரதாழ்வானுக்கு மட்டிலும் அல்லது இளைய பெருமாள் சத்ருக்னாழ்வான் போன்றவர்களுக்கு மட்டுமல்லாது இன்னும் எத்தனையோ சகோதரர்கள்னு தனக்கு உண்டுங்கிறத உலகத்துக்கு பிரகடனம் பண்ணுவதற்காக வேண்டி ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மத்தவக்கின்னருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உந்தோழி உம்பி எம்பி என்றொழிந்திரைன்னு குகப்பெருமானோட சேர்ந்து
சுக்ரீவனோடு சேர்ந்து விபீஷணாழ்வான் செய்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டு அவன் சரணாகதன்னு வந்தான். இவன் சரண்யனாய் இருந்து பிரதி சம்பந்தியாக இருந்து எல்லா செய்த சரணாகதியும் ஏற்றுக்கொண்டு கைங்கரியத்துக்கெல்லாம் கைங்கரிய வர பிராப்தியை பெற்றுக் கொண்டிருந்த சிறிய திருவடியினுடைய அப்பேற்பட்ட வேலைக்காரனுக்கெல்லாம் வேலைக்காரனாக இருந்தாரே அப்பேற்பட்ட சிறிய திருவடியினுடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொண்ட பெருமாள் இத்தனையும் சம்பாதிச்சு வந்து பிறகு பட்டாபிஷேகம்னு செய்து கொள்ளுகிறாரே. அப்பேற்பட்ட எளியவனா இருக்கிறான் எம்பெருமான். எல்லோருக்கும் காணும்படியாக காட்டிலையும் அப்பேற்பட்ட பஞ்சவட்டியிலே எப்படி இருந்தான் எம்பெருமான். ஒரு கரதூஷணாதிகள் வந்தா கூட அவர்கள் கூட எளியமையா வந்து எம்பெருமானை பார்க்கும்படியா தன்னை காட்டி கொடுத்தான். எத்தனை ரிஷிகள்லாம் வந்தார்கள். அத்தனை பேரும் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் கர்ப்பபூதாகா தபோதனாகா என்று தபோதனர்கள்லாம் உன்னுடைய கர்ப்பகதமான ஒரு குழந்தை எப்படி தன் தாயார் காப்பாற்றுவளோ அது போல நீ உன் கர்ப்பகதமான அடியோங்களை காப்பாற்றியருள வேணும்னுலாம் வேற கேட்டுட்டார்களே ரிஷிகள்லாம் அப்படி பேசிடுவாளா? யாருக்கிட்டையாவது வாய் கொடுத்து பேசுவார்களா? மகான்களாச்சே. ஆனா எம்பெருமான்னு தெரிஞ்சுதானே அவங்ககிட்ட வந்து இதெல்லாம் பேசுகிறார்கள். அப்படி ராமனாய் தோன்றி எளியவனாக இருந்தவனே எம்பெருமானே கண்ணா. அப்பேற்பட்ட கண்ணனாய் தோன்றி எளியவனானவனே. மறுபடியும் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரம் தான் ஆச்சரியகரமானது. ஒன்று ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். அதாவது தான் பகவான் அப்படிங்கிறத ஒழிச்சு பாகவத விஷயத்தை பிரகடனம் பண்ணினான் அப்படிங்கிறது ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் பாகவத விஷயத்தை ஒழிச்சுட்டு தான் பகவான்னு பதே காட்டிண்டு வந்தான் அப்படின்னு கிருஷ்ணாவதாரம். இது வந்து பூர்ணாவதாரம் என்றும் கிருஷ்ணாவதாரம் பரிபூர்ணாவதாரம் என்றும் சொல்லுவார்கள் அப்படின்னு தெரிகிறது இல்லையா? இப்படி பகவான் அப்பேற்பட்ட ராமனா பிறந்து எளியவனா இருந்தான், கண்ணனா பிறந்து எளியவனாக இருந்தான். எளியவனானவனே தொண்டனே என் கற்பக கனியே, அடியேனுக்கு கற்பக விருட்சம் போலே இருக்கக்கூடியவனே. ஏற்கனவே எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு சொன்னாரே. கற்பக விருட்சம் இதுதான் செய்யாது, ஒன்று செய்யாது, எதை கேட்டாலும் கொடுத்துடும். வைகுண்ட பிராப்தியை கொடுன்னா அது கொடுக்க தெரியாது. எதுவுமே அப்பேற்பட்ட சிந்தாமணி, கற்பக விருட்சம், காமதேனு, இந்த 3 விஷயமும் எதை கேட்டாலும் கொடுத்துடும். ஆனா எம்பெருமானுடைய வைகுண்ட பிராப்தியை கொடுன்னு சொன்னா மட்டும் கொடுக்கல. அது மட்டும் எம்பெருமானுடைய அதீனமானது. பெரிய பிராட்டியார் கூட சிபாரிசு செய்ய முடியுமே தவிர இந்தான்னு புடுங்கி தன்னுடைய சேத்தனனுக்கு தான் ஆசைப்பட்ட ஒரு பாகவதோத்தமனுக்கு கொடுத்துட முடியாது. இவனுக்கு தேவரீர் பார்த்து அனுகிரகம் செய்யலைன்னா இவன் எங்கே போவான்னு கேட்கும்படியான பரிந்துரைக்கும்படியான நிலைமையில தான் பெரிய பிராட்டியார் இருப்பளே தவிர வாஸ்தவத்திலே அவளே கொடுக்க முடியாது இல்லையா? அது எம்பெருமானுடைய அதீனமானதாச்சே. அதனால ஆனாலும் கூட எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னா எதை கேட்டாலும் அவங்கிட்ட போய் கேட்கணும். கேட்டுட்டோம்னா அவனே கற்பக விருட்சம் ஆயிடுவானே. அதனால எனக்கு தொண்டனே என் கற்பக கனியே, கற்பகம் கனியே அப்படின்னா அந்த கற்பக விருட்சத்துல ஒரு கால் கற்பக விருட்சமே கனிதான். அதுல ஒரு புதுசா ஒரு மாம்பழம் போல ஒரு கனி நன்னா இன்சுவை கனி தோணித்தனா எப்படி இருக்கும்? கோதில் இன் கனியை நுட்டார் திருமங்கை ஆழ்வார். அதுபோல கோதுன்னா அதுக்கு தோல் இருக்கும், நார் இருக்கும், கொட்டை இருக்கும், துப்பணும் அப்படிங்கறதான் இல்லாதபடி அப்படியே எடுக்க பிழிய சாரா வரும்படியான கோது இல் என் கவி, தோஷம் இல்லாத லவலேஷம் இல்லாத என் கவி அப்படிங்கிற என் கனி. அதுபோல இந்த இடத்துல கற்பகம் கனியே அப்படின்னார். பலனாக அதனுடைய கற்பக விருட்சத்தினுடைய பலனாக தோன்றியிருப்பவனே. அடுத்தபடியா பேணுவார் அமுதே, ஆசைப்பட்டவர்களுக்கு ஆறாவ அமுதம் போன்றவர்கள். யார் உன்னையே ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அடியனுக்குத்தான் என்று இல்லாம எத்தனை பாகவதோத்தமர்கள் உனக்கு இருக்கிறார்கள், நீ மட்டும் இருந்தானா எனக்கு அப்படின்னு பெருமாள் ஒரு கால் கேட்டுடுவர் இல்லையா? அப்படி எல்லாம் கேட்காதபடி உனக்கே நான் என்று நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை பிரகடனப்படுத்திக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அந்த விஷயத்திலேயே சொல்றார், பேணுவார் அமுதே, எத்தனை பேர் உன்னை ஆசைப்படுகிறார்களோ எவர்களெல்லாம் உன்னிடத்தில் அப்பேற்பட்ட பிரபத்தி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ஆறாம் அமுதம் போன்றவரே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தன் புனல் சூழ் பெருநிலம் எடுத்த பேராளாம், விஷாலமா இருக்கக்கூடிய குளிர்ந்த பிரளய வெள்ளத்திலே அழுந்தின மகாபூமிய உயரவிடுத்த மகானுபாவனே, பேர்பட்ட பெருநிலம் எடுத்த பேராளா அப்படின்றார். பெருநிலம் எடுத்த பேராளன் அப்படின்னு சொன்னா அந்த பூமி எப்பேற்பட்ட விஷாலம், பெருநிலம் நீங்க சொன்னதுனாலே அப்பேற்பட்ட விஷால அகல் விசும்புன்னு சொல்லும்படியாக, அதாவது இவரே தான் சாதிச்சிருக்கிறார். ஏராளம் இறையோனம் பதிகத்திலேயுமே அப்பேற்பட்ட சாதிச்சிருக்கிறார் இவரே தான்.
நிறையெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தின்னு சொல்லும்பொழுது அறிவினால் குறைவில்லா அகல் ஞாலத்தவர் அறிய அகல் ஞாலம்னார். இந்த இடத்துல பெருநிலம் அப்படிங்கிறார். இந்த இடத்துல அகல் ஞாலம் பெருநிலம். பெருநிலம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது அதனுடைய வியாக்கியானம் என்னன்னு பார்த்தோம்னா விகட்டா விஸ்திருதா ஊர்வி யஸ்யாஹாசா விகட்டோர்வியா அப்படின்னு பெயர். அந்த விகட்டோர்வியாங்கிறது தான் விக்டோரியான்னு ஆக்கின்றார்கள் சில பேர். அது ஒரு பட்சம், அது போகட்டும், இப்போ அது இல்லை நமக்கு பேச்சு. அந்த விகட்டோர்வியாங்கிறது தான் இங்கே பெருநிலம். பெருநிலம் எடுத்த பேராளா அப்படின்னாருங்க. பேராளன் மகானுபாவன். அப்போ என்ன சொல்றாரு இந்த இடத்துல? பெரிய சொல் பெருநிலத்த பேராளா என் காணுமாறு அருளாய். முதல் வாக்கியமே அதுதான், என் காணுமாறு அருளாய். நான் காணும்படியாக கிருபை பண்ணி அருள வேணும் என்று ரொம்ப ஆச்சரியமா இந்த பதிகத்திலே பாட்டிலையும் தெரிவிக்கிறார். அடுத்த பாட்டு, எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே அசோதை கடுத்த பேரின் இன்பக் குல விளக்களிரே இளங்களிரே அடியேன் பெரிய வம்மானே கடுத்த போர் அவனனுடல் இருபிளவாய் கையுகிராண்ட வெங்கடலே அடுத்ததோர் உருவாய் இன்னி நீ வாராய் எங்கனன் தேரும் அவரே தேரு வருமரே. எடுத்த பேராளன் நிதி போல கிடைச்ச மகானுபாவன் என்று கொண்டாடப்படுகிற நந்தகோபன். நிதி போல கிடைச்சது சுவாமி. நந்தகோபன் என்ன பாக்கியம் பண்ணினானோ. யசோதையை பற்றி தேவகி பிராட்டியார் தேவகி புலம்பிய புலம்பல்னே குலசேகரர் சாதிச்சிருக்கிறார் ஒரு பதிகம்பூர. அதில் சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட அந்த யசோதை என்னதான் பாக்கியம் பண்ணினாலோ. அசோதை எல்லாம் தெய்வனங்க அசோதை பெத்தாளே அப்படின்னாரே. எனக்கு அது கிடைக்குமா, அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டாளே. அதை போல இந்த இடத்துல எடுத்த பேராளன் அப்படின்னா நந்தகோபனுக்கு கிடைச்ச பெரிய பெருமை. சம்பிரதாயத்தில் ரகசியமாக இங்கே அர்த்தம் சொல்லும் பொழுது நந்தகோபன்னு சொன்னால் எம்பெருமானார். எம்பெருமானாருக்குத்தான் நந்தகோபன்னு பெயர். இங்கே சாக்ஷாத் நந்தகோபன் கண்ணபிரானை பெற்றான். பெற்றான்னா கர்ப்பத்திலேருந்து பெற்றதுன்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தர் கொடுக்க கையில் பெற்றுக்கொள்ளுதல் கூட பெற்றுதல் அப்படின்னு தானே பெயர். அதை போல இந்த இடத்துல நந்தகோபனுக்கு கண்ணபிரானை பெற்றான். சாக்ஷாத் நந்தகோபன் துவாபர யுகத்தில் கண்ணபிரானை பெற்றான். நந்தகோபனாகிய ராமானுஜன் சம்பத்குமாரனை பெற்றான். எங்கேயோ டெல்லியில் போய் பாதுஷா, அந்த டெல்லி பாதுஷா கிட்ட அந்த அரண்மனையிலேருந்து எடுத்துட்டு வந்து மறுபடியும் திருநாராயணபுரத்தில் சம்ஸ்தாபனம் பண்ணினாரே. பேறுபட்ட உடையவருக்கும் நந்தகோபன்னு தான் பெயர். நந்தகோபன் அவருக்கு பேறுபட்டவன். எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே. ஆண்டாள் முதல் பாட்டிலேயே தெரிவிக்கும் பொழுது கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னார். அந்த குமரன்னா குழந்தை. அதை போல தன் இன்னுயிர் சிறுவனே அப்படின்னார். அதுக்கு அடுத்தபடியாக அங்க அசோதை இளம் சிங்கம்னார். இங்க அசோதை கடுத்த பேரின்ப குலவிளங் களிரே இங்க யானைங்கிறார் ஆழ்வார். அவள் சிங்கமேன்னார். ஏன்னா பால சிம்மாவலோகனம் அப்படின்னு அங்க வியாக்கியானம் திருப்பாவைக்கு. காரணம் என்னன்னு கேட்டா கையில அப்படி பந்து போல அந்த வெண்ணெய் எடுத்துட்டான்னா ஒரு காலை மடக்கிண்டு ஒரு காலை குந்து கால் இட்டு அப்படி கையில சின்ன குழந்தை அப்படி வெண்ணெயை வச்சுன்னு பார்த்தா அது சிம்மாவலோகனமா இருந்தான். பார்க்கும் பார்வையே பால சிம்மம். சின்ன இளம் சின்ன சிங்கமா இருந்தா அது எப்படி இருக்கும்? அது பார்த்தா எப்படி? இங்க அசோதைன்னு சொன்னதுனாலையும் நந்தகோபன் சொன்னதுனாலையும் இன்னொரு ரகசியம். நந்தகோபன் அப்படிங்கிறது உடையவர்னு சொல்லிட்டேன். ஆச்சாரியன். ஆச்சாரியன் முதலில் எழுந்தருளினார். அவருடைய இன்னுயிர் சிறுவனேன்னு சொன்னதுனாலே அவர் காட்டி கொடுத்தது அசோதை கடுத்த பேரின்ப குலவிளங்களிரே. அதனால அசோதைன்னு சொன்னதுனாலே ஸ்திரீ, மந்த்ரோ மாதா, குரு பிதா அப்படின்னு சொன்னதாலே இங்க மந்திரங்கள் அப்படின்னா திருமந்திரம். நமக்கு திருமந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் நந்தகோபனாகிய உடையவர். அவர் கொடுத்தது நமக்கு திருமந்திரம். அதனால் திருமந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து அப்பேருடைய இன்னுயிர் சிறுவனே அப்படின்னு சொல்லும்படியாக அந்த மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து இது மூன்றிலுமே ஒரே வாக்கியத்தில் காட்டிவிட்டார் நம்மாழ்வார். அதனால் எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே. உடையவரே தேவரை காட்டி கொடுத்தது யாரு? திருமந்திரத்தின் மூலமாக. இப்போ யசோதைக்கு அடுத்த பேரின்ப குலவிளக்கும் களிரேன்னு சொன்னதுனாலே இங்க களிரின்னு சொல்றார். யானைக்கு சமானம் உண்டா? அந்த யானை அப்பேற்பட்டது. எம்பெருமானும் யானையும் கூட ஹஸ்தி சைலாகிரேன அத்திகிரி பேரருளாளன் தானே சொல்றோம். பேர் அருளாளனாச்சே அவன்.
பெரிய அருளாளனாச்சே. அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன்? யானை போன்று அப்பேற்பட பரமானுகிரகம். அவன் திருவடியை பத்திக்கணுமானா பாகன் இருந்தால் தான் அவனுடைய அனுமதியின் பேரில் தான் யானை கிட்டேயே போக முடியும். இல்லை யானை மேலே ஏறி உட்காந்துக்கணும்னா பாதத்து மேலே ஏறி காதை பிடிச்சின்னு தானே மேலே ஏறி உட்காரணும். நேர போய் ஆனை ஏறுனா ஏற முடியாது. அவனுடைய பாகன் அனுமதி இருந்தால்தான் ஏற முடியுமா போல நமக்கு ஆச்சாரியன் அனுமதி இல்லாம எம்பெருமான் தன் திருவடியை கொடுக்கவே மாட்டான். ஆச்சாரியன் தான் முக்கியம் எல்லாத்துக்கும். இங்க எடுத்த பேராளன் நந்தகோபன் அப்படின்னு ரொம்ப அழகா இங்க ஆச்சாரியனுடைய வைபவத்தை எடுத்து காட்டுறாருங்க. இது அந்தரங்கமான அர்த்தம். வெளிப்படையா எடுத்த பேராளன் என்ன நிதியை எப்படி எடுத்தா எப்படி இருக்குமோ அது போல நந்தகோபனுக்கு கிடைச்ச அணி சிறுவனாச்சே. இவன் சின்ன குழந்தை. ஆனா இளங்களிரே, யசோதைக்கு இளங்களிரே அப்படின்னு விட்டார். அந்த யானை கன்று வந்தா எப்படி இருக்கும், யானை குட்டி வந்தா எப்படி இருக்கும், அத போல இன்னுயிர் சிறுவனே இனிமையான உயிர் போன்ற திருக்குமரனே அப்படின்னார். அசோதைக்கு அடுத்த பேரின்பம், அசோதைக்கு அடுத்த பேரின்பம். தேவகி பிராட்டி வைத்தெறிந்து கிடக்க அசோத பிராட்டியும் வந்து சேர்ந்த அளவினந்த ஆனந்த வடிவு மூர்த்தி அப்படிங்கிற இன்பம். குலம் இளங்களிரே அக்குலத்துக்கு யானை குட்டி போன்றவனே அப்படின்றார். அடியேன் பெரியவம்மானே, அடியேனுக்கு உன் பெருமையெல்லாம் காட்டிய பிரானே, எப்பேற்பட்ட இப்பெருமையெல்லாம் நீ காட்டி கொடுத்த. கழுத்த போர் அவுணனுடல் போர் புரிவதில்லை. அப்பேற்பட்ட தினவு விஞ்சின இரண்யாசனுடைய இரண்ய கசிபு அவனுடைய உடலை இரு பிளவா கை உகிராண்ட இரண்டு துண்டாங்கும்படியா இரு கையில் உள்ள நகங்களையே எனக்கு ராமபிரானே அதுதான் சொன்னார். ராமபிரான் வந்து அந்த இடத்துல ராகவ சிம்மமா மாறிவிட்டார். யாருக்கு எதிரன்னு கேட்டா சுக்ரீவனுக்கு எதிர. அவன் வந்து விபீஷணாழ்வானை சேர்த்து கொள்ள கூடாதுன்னு சொல்ற பட்சத்திலே கோபம் வந்து எனக்கு நகம் போரும், என்னுடைய எப்பேற்பட்ட ராட்சசன் அசுரப்பிராயர்கள் வந்தாலும் சரி எனக்கு அங்குள் யக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரஹா. ஹரிகணேஸ்வரா, ஹே குரங்குகளே நீங்களாம் போயிடுங்கள், உங்க பாடுபத்து போயிடுங்கடா, எனக்கு நகம் போரும் அதுவே ஆயுதம், நீங்களாம் வந்து தான் எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லைன்னு அந்த இடத்துல சிம்மமா மாறினாரே. அது எப்படின்னு கேட்டா தன் அப்பேருடைய இரு பிளவா கை உகிராண்டன். அந்த அப்பேற்பட்ட அந்த சிங்கம் அப்படி யானையை பிளந்து போட்டு போல இந்த இடத்துல எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டா அந்த ஹிரண்ய கசுபுவை அப்பேற்பட்ட கை நகத்தாலேயே சீரிய சிங்கம் அறிவுத்த தீவிழித்துன்னு பார்க்கறது போல பார்த்து அப்படி கொன்றானே. ஏன்னா அவன் சிம்மமானா வந்தான் அந்த இடத்துல இரு பிளவா இரு துண்டாகும்படி கை உகிராண்ட அப்பேற்பட்ட இரு கையில் உள்ள நகங்களை கொண்டு காரியம் செய்த கடலே எம்போல்வாருக்கு கடல் போன்றவனே, சமுத்திரம் போன்ற விஷால குணங்களை படைத்தவன் அப்படிங்கிறதுனாலே போன்றவனே, இன்று நான் விரும்பும் இந்த காலத்திலே அடுத்து ஒரு உருவாய் தகுதியான ஒரு உருவாக கொண்டு எனக்கு என்ன தகுதியோ எனக்கு எப்படி வரணுமோ. ஏன்னா ருக்மிணி பிராட்டியார் அப்படிதான் பாரித்தாள். எம்பெருமான்கிட்ட 7 ஸ்லோகங்களாலே பிரபத்தி சரணாகதி பண்ணும் பொழுது அவன் ரிசிம்மன் போல வேகமா வரணும். காலே ரிசிம்மா நரலோக மனோபிராம, அபிராம என் மனசுக்கு அபிராமமா கண்ணபிரானா வரணும். ஆனா வர்ற வேகம் எப்படி இருக்கணும் தெரியுமோ? ரிசிம்மன் எப்படி ஸ்தூணில் ஆவேசமாயிட்டான் அது போல அந்த வரக்கூடிய விஷயத்திலே வேகத்தை காட்டணும். ஆனா எனக்கு மனோபிராமமா இருக்கணும் அப்படின்னு. இப்போ இப்பேற்பட்ட இந்த இளம் சிங்கம் அப்பேற்பட்டவன் சிம்மமா வந்தானே இரண்யகசிபுக்கு, அதை போல வந்துடாதே என் கடலே கடல் போன்ற எம்பெருமானே. இன்று நான் விரும்பக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அடுத்த ஒரு உருவாய் தகுதியான ஒரு உருவாக கொண்டவனாக ஆகி நீ வாராய். நீங்க இன்னும் வரவே மாட்டேங்கிறியப்பா, இப்படி உபேட்சித்திருந்தாயாகில் நீ வாராய், வராமல் இருக்கிறாயே. காரணம் என்னன்னு புரியல. உமர் எங்கனன் தேருவர், உன்னை போன்றவர்கள் உன்னை சேர்ந்தவர்கள் என்ன போல உனக்கு எத்தனையோ அடியார்கள் பாகவதோத்தமர்கள் இருக்கிறார்களேப்பா, அவர்கள்லாம் உன்னை சர்வரக்ஷகன் அப்படின்னு எப்படி நம்புறது? நீ வந்து பரமானுகிரகம் செய்வாய், தன் அப்படியே கையை தானே பிடித்து கொண்டு நீயாகவே எங்களுக்கு வந்து அர்ச்சிராதி கமனம் பண்ணி அர்ச்சிராதி மார்க்கம் கமனம் பண்ண வச்சு கையை பிடிச்சு அழைச்சிட்டு போகக்கூடிய அப்பேற்பட்ட கரஸ்பர்சம் உள்பட எல்லாம் நீ பண்ணக்கூடியவன்னு புரிஞ்சுட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நீ இப்படி வராம போனா நீ சர்வ ரக்ஷகன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறார்களே உமர் அடியார்கள் என்ன போன்ற இனி எத்தனையோ அடியார்கள் உனக்கு இருக்கிற, அவர்கள் என்ன நினைப்பார்கள்?
உன்னை சர்வரட்சகன்னு எப்படி நம்புறது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறார் இந்த இடத்துல. அடியனேன் பெரியவம்மானே அப்படிங்கிறதுக்கு ஈட்டுல ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். உன்னை மகன் என்றிருப்பார்க்கோ உதவாவது முறையிலிருந்திருப்பாருக்கு உதவலாகாதோ. உன்னை மகன்னு யார் வச்சிருந்துக்காலும் நந்தகோபன் அசோதை அவளுக்குத்தான் நீ அனுகிரகம் செய்வையோ ரட்சணம் பண்ணுவையோ, அல்லது மகன் என்று பார்க்கோ உதவலாவது முறை உணர்ந்திருப்பாருக்கு உன்னுடைய முறை நீதான் எனக்கு அப்பேற்பட்ட பர்த்தா அப்படின்னு இருக்கிறேனே, முறை உணர்ந்திருப்பாருக்கு உதவலாகாதோ. நான் முறையிலே நின்றவாறே நீயும் முறையிலே நில்லா நின்றாய். நானும் உன்னுடைய பாரியைன்னு நினைக்கிறேன், நீ எனக்கு பர்த்தான் இருக்கிறாய். அடியேன் என்று நான் சொல்ல நீ ஈஸ்வரனாய் நின்றாய். நான் அடியேன் தாசானு தாசன் வந்து நின்றான் ஈஸ்வரன், ஈஸ்வரோகம் அப்படின்னு நிற்கிற. அதனால இதனால் நந்தகோபனாயும் யசோதையமாயிருந்து இவனை நியமித்து அனுபவிக்க பெற்றுள்ளோம். அதுபோல யசோதை பாவத்திலேயோ அல்லது நந்தகோபன் பாவத்திலே இல்லை அவர்களாகவே ஆகியோ நான் ஏவி காரியம் கொள்ளும்படியாக வா போகுவா இன்னும் வந்தொரு கால் கண்டுபோன்னு தசரத சக்கரவர்த்தி விரும்பினா போலே அப்படி ஏவி கொள்ளும்படியாக கூட அடியேன் இருக்க முடியவில்லையே என்று அந்த ஆனுபாவியம் கிட்டவில்லையேன்னு தாவப்படுறார். உமருகந்ததவ்வுருவம் நின்னுருவமாகி உந்தன கண்பரனாரவர் உகந்தமர்ந்த செய்கையுன்மாயை அறிவொன்றும் சங்கிப்பன் வினையேன் அமரது பண்ணிய அகலிடம் புடசூழ் அடுபடை அவைத்த அம்மானே. அமரர் தமுதே அசுரர்கள் நஞ்சே என்னுடைய ஆறுயிரேயோ. அமரர் அது பண்ணி அப்பேற்பட்ட பாரத யுத்தத்தை நடத்தி அமர் அது பண்ணி, அப்போ அமரர் அது பண்ணின்னு அர்த்தங்கள் வந்துடுறதுங்க. அமரது பண்ணினா அப்படிப்பட்ட பாரத யுத்தத்தை நடத்தி அகலிடம் புடைசூழ் பூமி பரப்பெங்கும் நிறைந்திருந்த அப்ப அடுபடை கொலை தொழில் வல்ல சேனையை தொலைத்த பெருமானே. அவித்த வம்மானே அமரர்தம் அமுதே தேவர்களுக்கும் அமுதம் போன்று உயிர் பிச்சை அளிக்கக்கூடிய எம்பெருமானே. அசுரர்கள் நஞ்சே என்னுடைய வாருயிரேவோ. அசுரர்களுக்கு விஷம் போன்றவனே எனக்கு அருமையான உயிர் போன்றவனே. அசுரர்கள்னு இப்ப இங்க யார சொல்றாருங்க? எல்லாருக்குமே சமோகம் சர்வபூதேஷும் எல்லாரும் எனக்கு சமமாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லிட்டு இவர்கள் வேண்டாதவர்கள் இவர்கள் வேண்டியவர்கள் அப்புறம் ராகத்வேஷம் பகவானுக்கு இருக்கிறது போல தோன்றும். அப்படி இல்லை, பாகவதாபச்சாரம் கொடியதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். பாகவதர்களுக்கு யார் கொடிய அபச்சாரம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் ராட்சசர்கள், அவர்கள் தான் அசுரப்பிராயர்கள், அவர்கள் எம்பெருமானுக்கு வேண்டாம். அதனால அப்பேற்பட்ட பாகவதாபச்சாரம் கொடியதுன்னு காட்டுவதற்காக வேண்டி அல்லவோ எம்பெருமான் அப்பேற்பட்ட பாண்டவர்கள் மமப்பிராணாகி பாண்டவாகான்னு காட்டுறார். துரியோதனாதிகள் வேண்டாமா? துரியோதன் இத்தனைக்கும் சம்பந்தியாச்சே கண்ணபிரானுக்கு. இருந்தாலும் மமப்பிராணாகி பாண்டவான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? துரியோதனாதிகள் அப்படி இருந்ததுதான் காரணம். அதனால் அப்போ திரௌபதியினுடைய துகில உரியறதும் அவளை முடிய பிடிச்சு இழுத்து கொண்டு வருவதும் என் தொடையில் வந்து அமர் என்று சொல்லுவதும் இவள் தாசிதானே என்றெல்லாம் பேசியும் திரௌபதி தான் தனக்கு சகோதரியாக பாவிச்ச கிருஷ்ணே கிருஷ்ணே யாக்ஞசேனி என்றெல்லாம் ஆசையோட கோப்பிடக்கூடிய பாஞ்சாலி என்ற திரௌபதிக்கு ஏற்பட்ட அவமானம் இது நான் இருந்தால் நடந்திருக்காது இல்லையா அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு பேசுகிறான் எம்பெருமான். அதனால அப்பேற்பட்ட என்னுடைய ஆறுயிர் அவர்களுக்கெல்லாம் அசுரர்கள், அசுரர்களுக்கெல்லாம் அசுரனாக இருக்கக்கூடியவன், அவர்களுக்கு விஷம் போல இருக்கக்கூடியவன், விடமும் அமுதமும் ஆய் அப்படின்னார். விடம்னா விஷம், அவை அசுரப்பிராயர்களுக்கு விஷம் போன்றவனே. பயகிருத்து பய நாசனக, நமக்கு அடியார்களுக்கு பயம் இருந்தா போக்குபவன். அசுர ராட்சச பிராயர்களுக்கு பயகிருத்துன்னு விட்டாருங்க விஷ்ணு சகஸ்ரநாமத்தில். அப்போ பயத்தை உண்டாக்குபவன் அவர்களுக்கு. அப்பேற்பட்டவன். உமருகந்தது உகந்த உருவம், உன் அடியார்கள் எப்போதும் விரும்பிய உருவமாக இருக்கக்கூடியவனே. ரூபமே உனக்கு உண்டு. நின் உருவமாகி நீ கொண்ட தமருகந்தர் எவ்வுருவம் அவ்வுருவந்தானே தமருகந்தர் எப்பே மத்த பேர்னா பொய்காழ்வார் சாதிச்ச பிரகாரம் நின்னுருவமாகி நின்னுருவம் கொண்டரும் குலம் அப்பேற்பட்ட ரூபமாக ஆகி உன் தனக்கு அன்பர் ஆனார் அவர். உன்னுடைய அந்த பக்தர்கள் உகந்தமர்ந்த செய்கை, உகந்து ஈடுபடுகைக்கு இடமாக நீ செய்த செயல்கள் எல்லாம் ஆச்சரிய குணங்கள் பா. உன்னுடைய உன் மாயை, உன்னுடைய ஆச்சரிய சேஷ்டிதங்கள் அப்படின்னு கொண்டாடுகையாகிற அந்த அவர்கள் அப்படி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அப்பேற்பட்ட விஷயம் அறிவொன்றும் வினையேன் சங்கிப்பன். அப்படி இந்த ஒரு அத்தியவசாயத்தில் கூட
பாவியேன் வினையேன்றார் இடத்துல தனக்கு என்னவோ வினை இருப்பது போலவும் எம்பெருமான் இவரை தேர்ந்தெடுத்து அல்லவோ மயர்வு அற மதி நலம் அருளினன்னு சொல்றோம். அப்பேரோட மயர்வர மதிநலம் அருள பெற்ற இந்த ஆழ்வாருக்கு வினையேங்கிறது உண்டோன்னா நம் போல்வாருக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா? நமக்கும் சேர்த்து சரணாகதி பண்ணும் பொழுது இப்படித்தான் சாதிக்க வேணும் போல் இருக்கு. பாவியேன் இவை பொய்யோவென்று சங்கை கொள்ளும்படியா இருக்கு. இதெல்லாம் ஆச்சாரியர்களுக்கு எம்பெருமான் வசப்பட்டவன். பெரிய பிராட்டியார் சொன்னா ஓடி வந்துடக்கூடியவன், ஆழ்வார் சொன்னா ஓடி வந்துடுவன், நாம் கூப்பிட்டா வந்துடுவனா? அப்ப நமக்கும் சேர்த்து பாரிக்க வேணும் இல்லையா? அடியார் அடியார் தம் அடியார் அடியார் நமக்குன்னு எல்லா அடியார்களையும் சேர்த்து கொண்டளவு அத்தனை அடியார்களுக்கும் கீழே அடியான் தன்னை சொல்லிக்கிறாருனாக்கா அப்ப எல்லாரையும் சேர்த்து கொள்ள வேணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கும் போல் இருக்கு. அதனால தான் இப்படி கூப்பிடுறாரு. ஆறுயிரேன்னு ஆரம்பிக்கிறார் அடுத்த 5வது பாட்டுல. ஆறுயிரே ஆறுயிரே யோ அகலிடம் முழுதும் படைத்திடந்துண்டும் எழுந்தளந்தா பேருயிரேயோ பெரிய நீர் படைத்து அங்குரைந்து கடைந்தடைந்து உடைத்தா சீரியரே சீரியரே யோ மனிதர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ ஓருயிரேயோ உலகங்கட்கெல்லாம் உன்னை நான் எங்கு உருகோ. ஆறுயிரே நான் உன்னை அடியேன் உன்னை எங்க கிட்ட பெறுவேனப்பா? உன் பற்றின விஷயம் தெரிஞ்சாலல்லவோ நான் கிட்ட பெறுவது. திவ்யதேசங்கள்ல வரணுமா, திருப்பார்க்கடலுக்கு வரணுமா, வைகுந்தத்துக்கு வரணுமா, ஹிருதயாந்தர்கதமாக இருந்து காட்டி கொடுப்பையா, இல்லை விபவாவதார காலத்தில் அடியேன் இல்லையே அந்த காலத்தை மறுபடியும் இப்பொழுது காலமாக ஆக்கி எனக்கு காட்டி கொடுப்பையோ? எப்போ எங்க நான் உன்னை எங்க உருகோ, எங்க கிட்ட பெறுவேன் அப்படின்னு ரொம்ப தாவப்பட்டு சொல்றார். ஆறுயிரே அருமையான அப்பேற்பட்ட உயிராய் இருக்கக்கூடிய எம்பெருமானே, நீ அகலிடம் முழுதும் படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து உண்டாய் உலகேழ் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ண சிறுமனிசர்னு ஏற்கனவே முதல் பத்தில் தெரிவிச்சாரே, அதன் பிரகாரம் இங்க தெரிவிக்கிறார். அகலிடம் முழுதும் படைத்து விஷாலமான இந்த பூமியே சாட்சாத்தாக தானே தன் விஷயத்துக்காக சிருஷ்டி செய்து அதுக்கு அடுத்தபடியாக இடந்து ஒரு கால் பிரணயார்ணத்தில் மங்கி போகாதபடி இடந்து எடுத்து, அதாவது வராகப் பெருமானாக ஆகி பூமியை இடந்தெடுத்து ஒரு கால் திருவயிற்றிலே வைத்து நோக்கி கொண்டு ஜாகிரதையா சம்ரக்ஷணம் பண்ணி உண்டு அப்புறம் உமிழ்ந்து மறுபடியும் சிருஷ்டி பண்ணி வெளிப்படுத்தி அளந்தான். ஒரு கால் மாவலி பக்கல்லேருந்து நீரேற்றி எல்லாத்தையும் அளந்து கொண்டான் இல்லையா? அப்பேற்பட்ட அளந்த பேர் உயிரேயோ சர்வஸ்மாத் பரணி பேர் உயிர் பேர் அருளாளன்னு சொல்ற பிரகாரம் பேர் உயிரானவனாச்சே, சர்வஸ்மாத் பரனாச்சே. அதனால பெரிய நீர் படைத்து அங்குரைந்து மகாஜலமான ஏகார்ணவத்தை சிருஷ்டித்து திருப்பார்க்கடல்ங்கிறத போன்ற விஷயத்தை சிருஷ்டித்து அங்கே கண் வளர்ந்து இருக்கக்கூடியவனே, சாட்சாத் வைகுண்டத்துக்கு யாரும் எதுவும் சொல்ல முடியாதுங்கிற காரணத்துக்காக தேவரீர் இப்படி ஒரு திருப்பார்க்கடல் அது பூமிக்கு உட்பட்ட நிலமாக இருக்கு. அந்த இடத்துல வந்தாக்கா தேவர்கள்லாம் கூட விண்ணப்பம் செய்வதற்கு ஏதுவாக இருப்போம் என்று அங்க யோக மாயையினாலே யோக நித்திரை கொள்ளுகிறாயோ அங்கே கண் வளர்ந்த அருளி அது கடைந்து அது போன்ற ஒரு பார்க்கடலை கடைஞ்சு அது அடைத்து உடைந்த அது போன்ற மற்றொரு கடலிலே சேதுபந்தனம் பண்ணி தனுஷ்கோட்டியாலே அதனை உடைத்தா சீரியரேயோ பரம்பரை, அதாவது திருப்பார்க்கடல்னு ஒன்று ஏற்படுத்தின்றான். அங்க கண் வளருகிறான். தேவர்களுடைய விஷயங்கள்லாம் விண்ணப்பத்தை விஞ்ஞாபனத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறான். அதுபோல ஒரு பார்க்கடல்னு ஒன்று இருக்கு, அதை கடைஞ்சு அமுதம் எடுத்தான். அதுபோல இன்னொரு சமுத்திரம் இருக்கு, நமக்கு இப்பேற்பட்ட வங்காள விரிகுடான்னு சொல்றோமே, அதை சேதுபந்தனம் பண்ணி சேதுபந்தனம் திருத்தினாய்னு சொல்லும்படியாக சேதுபந்தனம் பண்ணி இலங்கைக்கு சென்றான் எம்பெருமான். இப்படி அது அடைத்து உடைத்தா அது போன்ற மற்றொரு கடலிலே சேதுபந்தனம் பண்ணி தனுஷ்கோட்டியாலே அதனை உடைத்து சீரியரோ அப்பேற்பட்ட பரபரனே மனிதர்க்கு தேவர் போலே தேவர்க்கும் தேவாவோ, மனிதர்க்கெல்லாம் தேவர்கள்னு இருக்கு. அவன் நம்மளை காட்டிலும் பெரியவர்கள்னு அவர்கள் இருக்கிறார்கள், நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். பரோட்ச பிரியா இவகி தேவாக வேதம் சொல்ற பிரகாரம் அவர்கள்லாம் பரோட்சமாக இருக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட மனிதர்க்கும் தேவர்களுக்கும் எவ்வளவு வாசியோ அவ்வளவு வாசி தேவர்க்கும் உனக்கும் போரும்படியாக உள்ள எம்பெருமானே, உலகங்கட்கெல்லாம் ஓர் உயிரே, எல்லா உலகங்களுக்கும் ஓர் உயிராக இருக்கக்கூடியவன் நான் உன்னை எங்கு உருகோ.
உன்னை அடையும்படியான அப்பேற்பட்ட க்ஷேத்திரம்தான் எது அப்பா என்று தெரியும்படியாக நீ காட்டித் தந்தருள வேணும் என்று பாரிக்கிறார். 6வது பாசுரம். எங்கு வந்துருகோ என்னையாழ்வானே ஏழுலகங்களும் நீயே, அங்கவர்க்கு அமைந்த தெய்வமும் நீயே, அவை கருமமும் நீயே, பொங்கியம்புறம்பால் பொருளுள வேலும் அவையுமோ நீ இன்னேயானால், மங்கிய வருவாம் நேர்ப்பமும் நீயே, வான்புல நிறந்ததும் நீயே. என்னை ஆழ்வானே, இதுவரையில் என்னை நேர் வகித்து கொண்டு போரும் அவனே, என்ன வகிச்சுண்டு ஆதிவாகிக்கன்ற பேர்ல அர்ச்சிராதி மார்க்கத்தில் அழைச்சிட்டு போவே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற சமயத்தில் நீயே என்னை எல்லா விதமாகவும் வகித்து கொண்டு இருக்கிறாய். அதனால என்னை நிர்வகித்து கொண்டு போரும் அவனே. 7 உலகங்களும் நீ, 7 லோகங்களுக்கும் நீ இட்ட வழக்கு. அப்போ 3 உலகம் 3 லோகம்னு சொன்னார். இப்போ 7 லோகம்னு சொன்னதுனாலே பூலோக, புவர்லோக, சுவர்லோக, மகலோக, ஜனலோக, தபோலோக, சத்தியலோகம், இது மேல் உலகங்கள். பூமியிலே இப்போ நாம் இருக்கிறோம். இதுலேருந்து மேலே அதல விதல சுதல ரசாதல மகாதல ஆபாத்தாள பாத்தாளம்னு சொல்லும்படியாக 7 14 உலகங்களுக்கும் 7 லோகங்களுக்கும் நீ இட்ட வழக்கு. அங்கு அவர்க்கு அமைந்த தெய்வமும் நீயே. அந்தந்த லோகங்கள்ல யார் யார் இருக்கிறார்களோ, பிரஜாபதி லோகம், பிரம்மா லோகம், அது சத்தியலோகம், கீழே சாட்சாத் ஸ்வர்க்கம், அப்புறம் இன்னும் கைலாசம்னு இன்னும் என்ன இருக்கோ, இன்னும் எத்தனை லோகங்கள்னு நம்ம சொல்கிறோமோ, புவர்லோகம், சுவர்லோகம், மகலோகம், ஜனலோகம்னு ப்ரகஸ்பதி, பிரஜாபதி, பிரம்மாபதின்னு சொல்லும்படியாக எத்தனை லோகங்கள் உண்டோ எல்லா லோகங்களிலும் உள்ள அவன் பலன்களை கோருகின்ற அவரவர்களுக்கு ஆராதிக்கும்படி ஏற்படுத்தின தெய்வமும் நீயே. அவர்கள் என்னென்ன ஆராதனை எப்படி எப்படிலாம் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறார்களோ அது அதன்படி நீ ஏற்றுக்கொள்ளும்படியான தெய்வம். பிரதிசம்பந்தி, நாங்கள் செய்யக்கூடிய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளும்படியான சரண்யனாக, ஒரு மிதுனம் சரண்யம், பிராட்டியும் பெருமாளுமாக சேர்ந்து அப்பேற்பட்ட மைதுன்யம் தானே எங்களுக்கு முக்கியம் சுவாமின்னு. தெய்வங்களும் உன் அவயவ பூதங்கள். அங்கான் யன்யா தேவதாக, தேவதைகள்லாம் எம்பெருமானுக்கு அங்கபூதங்கள். எம்பெருமான் ஒருவனே அங்கி. எப்படி நம்ம சுவாமி நம்மாழ்வார் அங்கி என்றும் பூதம் சரஸ்சே மகதாஹ்வய என்று ஆரம்பித்து பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்யபட்டநாதன் அன்பர் தாழ்த்துகுழி நற்பானன் நற்கலியன் ஈதிவர் தோற்றத் தலைவாம் இங்கு என்று சொல்லும்படியாக எல்லாமே சுவாமி நம்மாழ்வாராக இருக்கிறாரோ. தேவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு அங்கபூதங்கள், எம்பெருமான் ஒருவனே அங்கி அப்படின்னு காட்டும்படி எங்க சொல்றார். தெய்வங்களும் உன் அவயவ பூதங்கள் நீயே, தெய்வமும் நீயே. அதாவது எல்லா லோகங்களில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பலனை விரும்பி எதை செய்து உன்னை திருவாராதனம் பண்ணுகிறார்களோ அந்தந்த திருவாராதனை ஏற்றுக்கொள்ளும்படியான பிரதிசம்பந்தியாக ஆகி அவர்களெல்லாம் உன் அங்கபூதங்களாக இருக்கும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே. அப்புறம் அவற்றவை கருமமும் நீ, அந்தந்த தெய்வங்களை குறித்து ஆராதனையாக பண்ணும் காரியங்களும் நீ இட்ட வழக்கு. நான் இப்போ பொதுவாக நம்ம இருக்கிறோம். அக்னயே ஸ்வாஹா, கிருத்திகாப்யஸ்வாஹா, அம்பாயை ஸ்வாஹா, துலாயை ஸ்வாஹா, நிதத்யை ஸ்வாஹா, பிரயந்த்யை ஸ்வாஹா, மேகயந்த்யை ஸ்வாஹா, வருஷயந்த்யை ஸ்வாஹா, சுப்புனீகா என்று ஆரம்பித்து இப்படி வேத வாக்கியங்கள் நம்ம சொல்லிட்டே வந்தோம்னாக்கா, இப்படி இந்திராய ஸ்வாஹா, அக்னேய ஸ்வாஹா, சூர்யாய ஸ்வாஹானா இது இந்திராய ஸ்வாஹா, இந்திராய இதம் மமான்னா இந்திரன் ஏதோ அனுகிரகம் பண்ண நினைக்கிறான். அந்த அனுகிரகம் கூட எம்பெருமானுடைய கருணையினால தான் பண்ண முடியுமே தவிர தானே தனக்கு அங்கேருந்து நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்ல முடியாது. எம்பெருமான்டேந்து சாங்ஷன் வாங்கிட்டு வந்துதான் இங்க கிருபை பண்ண முடியுமே தவிர அதுக்கு மீறி போயிட்டா எம்பெருமான்ட்ட தான் போய் நிற்கணும். நாம கேட்க முடியாததை போய் கேட்டுட்டோமானாக்கா சாட்சாத் அந்த சிவன் கட்டியே போய் கேட்டாலும் திருமஷிப்பிரானே எனக்கு வைகுண்டம் தர முடியுமான்னு கேட்டாரே, அது என்னுடைய இதுல மோட்சமிச்சே ஜனார்தனார், மோட்சம் வேண்டுமாக ஜனார்தன இடத்திலேன்னு சொல்லிட்டான். கைலாசபதினா உமா மகேஸ்வரேனாபி உபசம்ருத்தம்னா ஆதிசங்கரர். அதே போல் கைலாசபதியா இருக்கக்கூடியவன் அவரே சொன்னான். என்னன்னு கேட்டா இது வைகுண்டம் கொடுப்பது அப்படிங்கிறது எம்பெருமானுடைய அதீனமானது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை போல இந்த இடத்துல எல்லாமே அவரவர்கள் என்னென்ன கர்மங்கள் செய்தாரோ அதுக்கு தகுந்த பலன் கூட வேணுமானாகில் அது தேவர்கள்லாம் கூட எம்பெருமான்டேந்து வாங்கி பெற்றுக்கொண்டு நமக்கு தர முடியுமே தவிர அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியாது.
ஒரு காரியாலயத்தில் பலவிதமான ஆபீசர்கள் இருப்பார்ந்தா கூட ஐஏஎஸ் ஆபீசர் தனியாக ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட சாங்ஷன் வாங்கித்தான் கொடுக்க முடியுமா போலே நமக்கு எம்பெருமான்டேந்து வாங்கித்தான் எந்த காரியமும் தேவர்கள் செய்வார்கள். தேவர்களுக்கும் தனியாக எதுவும் கிடையாது. அதனால அவற்றவை கருமமும் நீ அவர் தெய்வங்களை குறித்து ஆராதனையே பண்ணுவின காரியங்களும் நீ இட்ட வழக்குங்கிறது அடியேன் புரிஞ்சுருக்கேன் சுவாமி. பொங்கிய புறம்பால் பொருள் உள் ஏலும் இவ்வுலகங்களை காட்டிலும் விஞ்சி புறம்புப்பட்ட பொருள்கள் எவ்வளவு இருந்தாலும் அது என்னென்ன இருந்தாலும் சரி அவ்வளவும் அவையும் நீ இட்ட வழக்கு. என்னென்ன உண்டோ தேவர்களுக்கு அது என்னன்றது விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பிரஜாபதி, ப்ரஹஸ்பதி, இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கூட நீ இட்ட வழக்கு. நீ எதை சொல்றதையோ அதைத்தான் செய்ய முடியுமே தவிர சாட்சாத் விஸ்வக்சேனர் கூட இன்னாரை இந்த பதவிக்கு மாற்ற வேணும்னு எழுதிட்டு வந்து எம்பெருமான்ட்ட தான் வந்து காட்ட முடியும். அவர் தலை துளுக்கினால்தான் அது அப்பேற்பட்ட அது ஆர்டர்ன்றது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். நான் புரியும்படியாக பேசுகிறேன் நமக்கெல்லாம். அதை போல் அங்கே வைகுண்டத்திலேயே அப்படிதான், விஸ்வக்சேனருக்கே அப்படித்தான்னாக்கா மற்ற தேவர்களுக்கெல்லாம் என்ன, அவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீதான் எம்பெருமானே. மங்கிய அருமாம் நோப்பமும் நீயே. அதனால காரணாவஸ்தையில் சுருங்கி கிடக்கிற அப்பேற்பட்ட சூக்ஷ்ம சிதச்சித் வஸ்துக்களும் நீ இட்ட வழக்கு. அதாவது எப்போ அப்படின்னு கேட்டால் காரணாவஸ்தையில், காரியாவஸ்தைங்கிறது வெளியில் தெரிகிறது. ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி அப்படின்லாம் ஒன்றுக்கு ஒன்று எப்படி வந்ததோ அதுலேருந்து ஓஷதி வனஸ்பதிகள், செடி கொடிகள், அதுலேருந்து அன்னம், அன்னத்திலேருந்து மனுஷன், இதெல்லாம் உண்டானது மறுபடியும் போய் காரணாவஸ்தையில் போய் சேர்ந்துடுறது இல்லையா? அப்போ அது சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய சிதச்சித் வஸ்துவும் எல்லாம் கூட நீ இட்ட வழக்கு தான். எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்க முடியும். அதால் அப்படி வான்புலன் இறந்ததும் நீயே. அப்பேர் அவ்வியக்தமாக இருக்கக்கூடியது, வியக்தமாக வெளியில் தெரியாமல் அவ்வியக்தமாக உள்ள சூக்ஷ்மமாக எதெல்லாம் இருக்கோ அப்பேற்பட்ட எல்லா விஷயங்களும் கூடியதாக கண் முதலிய இந்திரியங்களுக்கும் புலப்படும் தன்மையான ஜீவ சமஷ்டியும் நீ இட்ட வழக்கு. நம்ம உடம்புல வந்து கண்ணு பார்க்கறதுனா இது இல்லை கண்ணு, இதுக்கு பேர் வெறும் புறக்கண் தான். உள்ள சக்ஷுஷூர் சொல்லும்படியாக அதுக்கு அந்தர்கதமான தேவதை, அபிமான தேவதை, பார்க்கும்படியாக நம்மளை பண்ணக்கூடிய தேவதை, காது கேட்கும்படியாக. வாயிலையும் ஓட்டை இருக்கு, மூக்குலையும் ஓட்டை இருக்கு, காதுல ஓட்டை இருக்குன்னா காதை மூடிட்டு வாயால கேட்க முடியாது, மூக்கால கேட்க முடியாது. மூக்கால முகரத்தான் முடியும், நாக்குனால சுவைக்கத்தான் முடியும். இதுவும் தோல் தானே சுவாமி, இங்க உடம்புல மாறலாம் கூட தோல் தானே. இங்க போட்டுக்க வேண்டிய பஞ்சாமிர்தத்தை இங்க தடவிண்டா அதுக்கு அந்த ருச்சி தெரியாது. அதனால அதாவது எம்பெருமான் இட்ட வழக்காக எது எந்தெந்த கர்மத்தை செய்யணுமோ அது செய்யதான் செய்யும். அப்படிதான் இருக்கும். நீ எல்லாமே நீ இட்ட வழக்கு. இன்னே ஆனால் இப்படி ஆன அளவில் உன்னை நான் எங்கு வந்து உருகோ, அந்த கீழ்பாட்டில் எங்கு வந்து உருகோன்னு சொன்னார். அதோட அன்வைச்சு சொன்னோம்னா நீ எப்பேற்பட்டவன்டா எம்பெருமானே, நீ உன்னை நான் எங்கே வந்து காணுமாறு எனக்கு எப்பேற்பட்ட ஸ்தானம் எது என்று காட்டி தந்தருள வேணும் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கிறார். அடுத்தது 7வது பாட்டில் இறந்ததும் நீயே எதிர்ந்ததும் நீயே நிகழ்வதோ நீ இன்னேயானால் சிறந்தனின் தன்மை அது உதுவிது என்று அறிவொன்றும் சங்கிப்பன் வினையேன் கரந்தபால் நெய்யே நெய்யின் சுவையே கடலுள் அமுதமே அமுதினில் பிறந்தவின் சுவையே சுவையது பயனே பின்னை தோள் மணந்த பேராயா. என்ன அழகா எப்படிலாம் அனுபவிக்கிறார் ஆழ்வார். கரந்த பால் நெய்யே, அந்த நெய்யின் சுவையே, கடலுள் அமுதமே, அமுதில் பிறந்ததின் இன் சுவையே, சுவையது பயனே. ஆஹா, என்ன அந்த சுவைக்குன்னு ஒரு பலன் உண்டு இல்லையா? சுவைனா வெறுமா சுவைச்சதோடு இல்லாமல் அதுக்கு என்ன பலன்? திருப்பி சாப்பிடணும், உள்ள அனுபவிக்கணும், அது நல்ல ஜீரண சக்தியை உண்டாக்கணும். எல்லாம் எம்பெருமான் தான் இந்த இடத்துல. அதனால் சுவை பின்னை தோல் மணந்த பேராள. பின்னை நப்பின்ன பிராட்டி எடுக்கிறார் இங்க. பின்னைன்னா நப்பின்னை தோல் மணந்த பேராயான்றார் இங்க. இறந்ததும் நீயே எதிர்ந்ததும் நீயே நிகழ்வதோ நீ இன்னேயானால். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாமே நீ இன்னே ஆனால். அதில் சொல்றார் கறந்த பால் நெய்யே. அப்போது கறந்த பால் போல இனியவனாக இருக்கக்கூடியவனே,
நெய்யே அதில் சாரதமமாக வெளியில வரக்கூடியது. ஏன்னா பால் திரிஞ்சு தயிர்லேருந்து வெண்ணையா உருக்கினா தானே நெய் வருகிறது. அதனால அது கறந்த பாலுள் நெய்யே போல், அது போல இந்த இடத்துல அது சாரமான நெய் போன்றவனே, நெய்யின் இன்சுவையே, அந்த நெய்யில் இனிமையான சுவைதானே தானே வடிவெடுத்தது போன்றவனே. கடலினுள் அமுதமே, சமுத்திரத்திலேருந்து அமுதம் எடுத்தாரே அது இவரே தான், எம்பெருமானே தான். அது அதாவது தனக்குன்னு ஏற்படுத்தி கொண்ட திருப்பார்க்கடல்னு சொல்றாரே, அது பால் கடல்னா அது. அவை விட அமுதிலுள்ள இனிமையான சுவைதானே வடிவெடுத்து வந்தவனே, சுவையது பயனே, அந்த இனிமையான உண்டாகும் ஆனந்தமே. பயன்கிறது இப்ப ஆனந்தம்னு தெரிஞ்சு போச்சு. எம்பெருமானுடைய திருமேனி தான். ஏன்னா வேதம் என்ன சொல்றது, ஆனந்தம் உபசங்கிரமிய, அப்புறம் அதையும் தாண்டி உபசங்கிரமியன்னு அதையும் அதிக்கிரமிச்சு போறத சொல்றது எதுன்னா அவன் திருமேனி தான். ஆனந்தத்தையும் தாண்டி எங்கடா போற? ஆனந்தம்ங்கிறது எம்பெருமானுடைய சொரூப லட்சணம், எம்பெருமானுக்கு அது ஒரு குணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதையும் தாண்டி எங்கடா போறோம்னா அவன் திருமேனி தான் அடைய போறோம். அது உபசங்கிரமியன் உபசங்கிராமத்தின்னு சொல்றது இல்லையா, அதை அதிக்கிரமிச்சு போறது. ஆனந்தத்தை அதிக்கிரமிச்சு இனிமே எங்க போறான் அவன்? எம்பெருமானே ஆனந்த மூர்த்தியா இருக்கும்போது அவனையும் தாண்டி என்னன்னு கேட்டா அவன் திருமேனி கிட்ட போறது அப்படின்னு ஆச்சரியமான வேத வாக்கியத்துக்கான வியாக்கியானம். அது போல இந்த இடத்துல சுவையது பயனேன்னா அந்த இனிமையினால் உண்டாகும் ஆனந்தமே, அதுவேதான் பலன். அதனால பின்னை தோள் மணந்த பேராயா, அப்படியே நப்பின்ன பிராட்டி மனம் புணர்ந்த கோபால கிருஷ்ணனே. நப்பின்ன பிராட்டிக்காக 7 காளைகளை அடக்கி அப்பேற்பட்ட பிராட்டியை ஆலிங்கனம் பண்ணி கொண்ட மணந்த பேராயன், இறந்ததும் நீயே எதிர்ந்ததும் நீயே நிகழ்வதோ நீ இன்னே ஆனால், முக்காலங்களிலோ பொருள்களும் நீ இட்ட வழக்கு, இப்படியான பின்பு இன்னே ஆனால் இப்படியான பின்பு அது இது உது சிறந்த நின் தன்மை. அதுனா தூரஸ்தம், இதுனா கிட்ட இருக்கக்கூடியது, உதுன்னா சமீப மத்தியஸ்தம், சமீபத்திலையும் இல்லை தள்ளியும் இல்லை. இதை மாதிரி வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்துறதே இல்லையே. அது முதல் உயர்நடத்தினா அது அப்பேற்பட்ட விஷயத்தெல்லாம் அவர் உவர் அது இது உது எது அப்படின்லாம் காட்டினார். உது உது உவர் உவள் அப்படின்லாம் சொன்னாரே, அந்த பதமே இப்ப யார் உபயோகப்படுத்துறா? இவையும் அவையும் உவையும், இவரும் அவரும் உவரும், எவையும் எவையும் எவனும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும். 1ஆம் 10 9ஆம் பதிகம். அது மாதிரி இந்த பதத்தில் அது இது உதுனார். தூரஸ்தமாயும் சமீபஸ்தமாயும் மத்தியஸ்தமாயும் இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் சிறந்தனின் தன்மை, அப்பேற்பட்ட பரபரனான உன்னுடைய ஸ்வபாவங்களா இருக்கே சுவாமி என்ற அறிவு ஒன்றும் வினையேன் சங்கிப்பன். இப்பேற்பட்ட இந்த அறிவு தன்னிலும் கூட பாவியேன் அதிசங்கை கொள்பவனாக இருக்கின்றேன். அடியனுக்கு இன்னதுன்னு புரியவில்லை, எல்லாமே சங்கமா சந்தேக பார்வையாவே இருக்கு. ஏன்னா இந்த அறிவு தன்னிலும் அந்த அறிவுல அப்படி இருந்தா கூட பாவியேன் அதிசங்கை கொள்பவனா இருக்கிறேன். அதிசங்க பண்றதுன்னு என்ன கேட்டா அது ஒரு விதமான சந்தேகம். என்ன சுவாமி தேவர் எங்க இருக்கீரோ, இப்படி இவ்வளவா இருந்து எனக்கு காட்டி கொடுக்க மாட்டேன்றே, கூவிக்கொள்ளுங்காலம் இன்னும் குறுகாதோ, கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ, அல்லது வாழ்ச்சியை அருள் என்றெல்லாம் சொல்லும்படியாக எனக்கு தேவர் இருக்கும்படியாக இருக்கிறதுனால நீ வருவையா மாட்டேயா என்கின்ற சந்தேகத்தினாலே அதிசங்கை கொள். இப்படிலாம் நீ இருக்கும்னு சொல்றார்களே, அதுக்காக அதிசங்கை கொள்ளுகிறேன் என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். 8ஆம் பாட்டு. மணந்த பேராயா மாயத்தால் முழுதும் வல்வினையேனை ஈர்கின்னாம், குணங்களை உடையா அசுரர் வன் கையர் கூத்தமே கொடிய புல்லுயர்த்தாய், பணங்களாயிரமும் உடைய பைனாகப் பள்ளியாய் பார்க்கடல் சேர்ப்பா, வணங்குமாறறியேன் மனமும் வாசகமும் செய்கையும் யானும் நீதானே. அப்ப அடியேன் என்னெல்லாம் சொல்றேனோ, காயேன வாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத்துலாம் சொல்றோம் இல்லையா, அதை போல இந்த இடத்துல மாயத்தால் மணந்த பேராயா, மிகுந்த ஆசையினால் நப்பினையை மணந்து கொண்ட பெருமை தங்கிய கோபாலனே. மாயத்தால் அங்க பெருமை தங்கியன்னு அர்த்தம். இடத்துல பொதுவாகவே மாயனை மண்ணு வடமதுரைன்னு சொல்லும் பொழுது அந்த மாயனைன்னு எடுக்கும் பொழுதும் மாலே மணிவண்ணான்னு சொல்லும் பொழுது மால்னா அருமை பெருமை மையலுமாம் அப்படின்னு அவனுக்கு அப்பேற்பட்ட பெருமை இருக்குன்றத ஒரு வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார். அவையோட பெருமை மிகுந்த ஆசையினால் நப்பின்ன பிராட்டியை மணந்து கொண்ட பெருமை தங்கிய கோபால கிருஷ்ணனே,
முழுதும் உன்னுடைய ஒரு குணமும் தப்பாதபடி, அனந்த கோடி குணங்கள்னு சொல்றா, அதுல ஒரு குணம் கூட தப்பாதபடி வல்வினையேனை ஈர்கின்ற குணங்களை உடையாய் பாவியேனை இருபிளவாக்கும்படியாக அப்பேற்பட்ட திருக்குணங்களை உடையவனே. அதாவது என்னை இருபளவாக்குறதுன்னா உன் குணத்தை பார்த்து 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 ஆச்சரியப்பட்டு போய் சிதிலமாகிறது. சீக்கிரம் சேர மாட்டோமா, சீக்கிரம் உன்னோட சேர மாட்டோமாங்கிற விஷயத்துல என்னுடைய ஹிருதயம் இருபளவாகிறதேங்கிறாருங்க. அப்பேற்பட்ட வன்கையர் அசுரர் கூற்றமே, வன்மையை உடையவர்களான அசுரர்களுக்கு யமன் போல இருக்கக்கூடியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். இதை எடுத்துக்கலாம் இந்த வாக்கியத்தை. ஆனாலும் அது அந்த இடத்துக்கு சேராது. சாதாரணமாக இதை யாரோ ஒருத்தர் சொன்னார், இப்பேற்பட்ட வன்கையர் அசுரர் கூற்றமேன்னா, அப்ப அவர்களுக்கு அசுரர் போல இருக்கக்கூடியவன் யாரு? அசுரர்களுக்கு அசுரப்பிராயனாக வன் கூற்றம்னு சொன்னதுனாலே யமன் போல இருக்கக்கூடியவன். தென் திசை தானே கூற்றம், கூற்றம்ன்ற திசை. அதனாலே அங்க இருக்கக்கூடிய யமன் போலே அவர்களுக்கு காலன் போலே நிற்கக்கூடியவன் அப்படின்னார். அப்படின்னா பிறர்களுக்கு அறிய வித்தகன்னா பிரம்மாதிகளுக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்ப பிறர்களுக்குன்னு இங்க அசுர ராட்சசர்களை கொள்ளலாம் போலே தோன்றுகிறது என்று காஞ்சி சுவாமி அடிக்கடி சொல்லுவார். இது அப்புறம் கொடிய புல் உயர்த்தாய், அசுரர்களுக்கு கொடுமை புரியும் இயல்பினாக பெரிய திருவடியை துவஜமாக கொண்டவனே. அப்பேற்பட்ட பெரிய புல் எல்லாத்துக்கும் எதிரிகள்னு வந்துவிட்டா சம்ஹாரமே பண்ணி தீர்த்துருவாராம். அப்பேற்பட்ட பெரிய திருவடி, அந்த அந்த துவஜத்தை அந்தையே கொடியாக உடையவனே. 1000 பணங்களுடைய நாகம் பள்ளியாய், 1000 பணங்களை உடைய இருளறிய சுடர்மணிகளை இமைக்கும் நெத்தை இனத்துத்தி அணி பணம் 1000 ஆர்ந்த அரவரச பெரும் சோதி அனந்தன். முதல் பாட்டிலே தெரிவித்தார் குலசேகர ஆழ்வார். அதுபோல இருக்கிற 1000 படங்களை விட பரந்த ஆதிசேஷனை படிக்கையாக கொண்டு பால் கடல் சேர்ப்பா திருப்பார்கடல் கண் வளர்ந்து அருள்பவனே. மனமும் வாசகமும் செய்கையும் யானும் நீதானே. மனோவாக்காயங்களாகிற எப்பேற்பட்ட விஷயம் கரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவற்றை உடைய நானும் நீ இட்ட வழக்கா இருக்க. யானும் நீதானே, அதாவது நீ இட்ட வழக்காக தான் என் வார்த்தை. நான் எதை சிந்தனை எத்தி மனசா தியாயதி தத் வாச்சா வததி தத் கர்மனா கரோதி என்று சொல்ற பிரகாரம் நான் எதை மனசால தியானம் பண்றேனோ அதுதான் வெளியில வருது. தத் கர்மனா கரோ, அதுதான் செய்கையா அடியனுக்கு இருக்கு. சில இதுக்கு பேர் ரொம்ப ஆர்ஜவம்ங்கிற குணம். இது அதுக்கு எதிர்மறையான குணம் குட்டிலம்ன்றது. அவர்கள் எப்படி இருப்பா, மனசன்யத் வச்சன்யத் கர்மன்யன்யத் துராத்மனான்னு சொல்லும்படியாக துராத்மாக்கள் எப்படி இருப்பான்னா மனசுல ஒன்று நினைச்சு வாக்குல வேற சொல்லி கர்மத்தினால வேற ஏதோ செயலை செய்வார்கள். அப்படி இல்லாம குட்டிலர்களாக இல்லாம ஆர்ஜவத்தோட என்னுடைய மனமும் வாக்கும் செய்கையும் யானும் நீதானே அப்படிங்கிறதுனால எல்லாமே நீயாக இருக்க, அதுவும் நீ இட்ட வழக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வணங்குமாறு அறியேன். சுதந்திரமா உன்னை எங்க வணங்குவதுன்னு தெரியாம இருக்கிறது. அதாவது தனிமை இடம் அப்படிங்கிறது எனக்கு தெரியவில்லையே என்று ரொம்ப தாபப்பட்டு கேட்டிருக்கிறார். அடுத்தது 9ஆம் பாடல். யானு நீ தானே யாவதோ மெய்யே அருநரகவையும் நீயானால் வானுயர் இன்பமெய்திலன் மற்றை நரகமெய்திலன் என்னிலும் யானும் நீதானாய் தெளிதொரும் நன்னும் அஞ்சுவன் நாகம் நானடைதல் நரகம் நானடைதல் வானுயர் இன்பம் மன்னி வீத்திருந்தாய் அருளினின் தாள்களை எனக்கே. யானும் நீதானே ஆவது மெய்யே அப்படின்னு எல்லாமும் நீயாக இருப்பதனாலே யானும் நீதானே என்கிற இது உண்மையே, ஆவது மெய்யே. அதுல ஒரு சந்தேகம் இல்லை சுவாமி. தேவரிட்ட வழக்கு தான் அடியனுக்கு எல்லாமே ஆகி இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அருநரக அவையும் நீ, என்னால் பொறுக்க முடியாத சம்சாரத்தில் உள்ளவை எல்லாம் நீ இட்ட வழக்கு. சம்சாரமே ஒரு நரகம்தானே, இதுக்குன்னு தனியா நரகம்னு ஒன்று சொல்ல வேண்டிய. எப்பொழுது என்னை சம்சாரத்தை வச்சுக்கையோ அதுவே நரகம், எப்போ உன்னை பிரிஞ்சிருக்கிறேனோ அதுவே நரகம் தானே. சீதா பிராட்டியார் சொல்லலையா, காட்டுக்கு புறப்படும் போது எஸ்வயா சகச ஸ்வர்கா நிறையோ எஸ்வயா வினா என்று எல்லாம் சர்வம் கல்விதம் பிரம்மன், எனக்கு எல்லாமாக நீயாக இருக்கும் பொழுது நீ இவ்விடத்திலே எனக்கு தேரும்படியாக நீ இல்லையானால்
அதனால் கலங்கி நிற்கிறேன்னு சொன்னார் இல்லையா? இப்ப சொல்றார் யானும் நீதானே ஆவது மைய. அதுல ஒரு சந்தேகம் இல்லை. எல்லாம் தேவரீர் தான் அடியனுக்கு எல்லாமாக ஆகியிருக்கிறாய், அதுல சந்தேகம் இல்லை. அருநரகு அவையும் நீ என்னால பொறுக்கவே முடியாத சம்சாரம் இருக்கு, இந்த சம்சாரத்தும் நீ இட்ட வழக்கு தான், நீ தானே இப்படி வச்சிருக்கிற அடியேன. ஆனால் அப்படி ஆன பின்பு வானுயர் இன்பம் எய்திலன், திருநாட்டில் போய் சிறந்த ஆனந்தத்தை பெற்றால் என்ன, மத்தை நரகமே எய்திலன், இதுவும் நீ இட்ட வழக்கு. வைகுண்டம் பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோ, எல்லாமே நீ இட்ட வழக்கு சுவாமி. அதற்கு எதிர்த்தட்டான சம்சார நரகத்தை அடைந்தால்தான் என்ன, எனினும் என்று இப்பொருள் உண்டேயாகிலும் நீ அங்க வச்சா என்ன, இங்கேயும் நீதான் அங்கேயும் நீதான் அங்க. ஆனா அதுக்கு இதுக்கும் வாசி இருக்கு. என்னதான் அப்படி இருந்தாலும் கூட யானும் நீதானாய் தெளிதோறும், நான் உனக்கு அடியேன் என்பதை உணரும் போதெல்லாம் அப்ப நாங்க வந்து தானே ஆகணும். உன்னுடைய இல்லம் தானே அடியேனுடைய இல்லம். பாரியைக்கு கணவன் வீடு தானே படை வீடு. அதுபோல உன்னுடைய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சாத் வீடாகிய மோட்சம் அதுதான் முக்கியமே தவிர நான் இங்கு சம்சாரத்தில் இருந்து பேர்பட்ட நரகத்தில் இருந்து என் பயன், நரகம் நான் அடைதல் நன்று மஞ்சுவன். சம்சார நரக வாழ்க்கைக்கு மிகவும் பயப்படுகிறேன் சுவாமி, பயந்து பயந்து நிற்கிறேன் நாளுக்கு நாள். வானுயர் இன்பம் மன்னி வைத்திருந்தாய், பரமபத பேரின்பத்தை நிரந்தரமாக உடையவாய் கொண்டு எழுந்தொள் இருக்கும் அவனே எம்பெருமானே. நின் தாள்களை எனக்கு அருளு, உன் திருவடிகளை எனக்கு தந்தருள வேணும். அதுதான் கடைசியா அவ கேட்கறது. அதாவது நீ மோட்சம் கொடுத்தா என்ன, சம்சாரத்தில் வச்சா என்ன, அதாவது எம்மா வீட்டு திறமும் செப்பம், நாங்கள் செப்ப மாட்டோம், எங்களுக்கு வேடு வேணும்னு நாங்கள் எங்கள் ருச்சிக்கு ஈடாக கேட்க மாட்டோம். 3 ருச்சிக்கு ஈடாக நீ கொடுத்தால் அதுதான் சாஸ்வதமே தவிர நாங்களாக எங்கள் ருச்சிக்கு ஈடாக கேட்க மாட்டோம். ஆனால் எனக்கு வேண்டுவது என்ன அப்படின்னு கேட்டால் நீ உன்னுடைய திருவடி தான் அடியனுக்கு வேணும் அப்படின்னு அங்கேயும் கேட்டிருக்கிறார், இங்கேயும் அதையே தான் கேட்கிறார். அங்க நின் செம்மா பாத பற்பு தலை செயற்கொல்லை அப்படின்னாரு இல்லையா? அதை போல இந்த இடத்துலையும் கேட்கிறார். தாள்களை எனக்கே தலை சிறப்பத்தந்த பேருதவி கைமாறா, தோள்களை யாரத் தழுவி என்னுயிரை அறவிலை செய்தனன் சோதி. தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் துணைமலர் கண்களாயிரத்தாய், தாள்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் தமியேன் பெரியவப்பனே. தாள்களை எனக்கே தலை சிறப்பத்தந்தா, உன்னுடைய திருவடிகளை எனக்கே அசாதாரணமாக தலைமேல் சிறக்கும்படி தந்தருளினவனே அப்படின்னு சாதிச்சுட்டு பேருதவி கைமாறா இந்த மகோபகாரத்துக்கு பிரத்யுபகாரமாக என் உயிர் என் ஆத்ம வஸ்துவை தோள்களை ஆறத் தழுவி, தோள்களை நன்றாக தழுவி கொடுத்து அறவிலை செய்தனன் பரிபூர்ண விக்கிரயம் செய்து விட்டேன், ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினேங்கிறார். ஆத்மீயங்களை எம்பெருமான்ட்டு சமர்ப்பணம் பண்றதுதான் பிரபத்தி சரணாகதி எல்லாம். சரி, ஆத்மாவும் அவன் தந்தது தானே, அவன் விஷயத்தை அவனுக்கே கொடுக்கலாவது என்னது அப்படின்னு கேட்டால் எதையாவது எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணணுமானால் நம்ம அவன் கொடுத்த விஷயத்தையே ஏதாவது ஒன்றை நம்மதாக ஆக்கி கொண்டுதான் அவனுக்கு கொடுக்க வேணும். அதை தான் நான் எம்பெருமானும் ஆசையோடு ஏற்றுக்கொள்ளும். பார்த்தியா, நம்ம கொடுத்ததா இருந்தா கூட என்னுடையதுன்னு நினைச்சுண்டு எனக்கு கொடுக்குறான் பார்த்தியா அப்படின்னு எம்பெருமான் நினைக்க தோன்றும் அவனுக்கு. அதனால தோள்களை ஆறத்தழுவி அறவிலை செய்தன, அவன் எம்பெருமான் தோள் ஆறத்தழுவி அவனுக்கே இதை கொண்டு கொடுத்துட்டேன், பரிபூர்ண விக்கிரயம் செய்து விட்டேன். சோதி அப்பேற்பட்ட நான் தந்த இதனை பெற்று அபூர்வ லாபம் பெற்றதாக கழித்து இருக்கக்கூடியவன். அதான் நான் கொடுத்ததை வாங்கிட்டு சந்தோஷப்பட்ட எம்பெருமானே. தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் துணைமலர் கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய். பல பல திருமுடி இங்க 1000னா வெறும் 1000 தலைனா அப்ப 2000 கால்னா காட்டணும். அதனால எல்லாமே எப்படி 2000 கைகள் 2000 கால்கள் 2000 கண்கள்னு காட்ட வேண்டியது எல்லாமே 1000 சொன்னானா ரட்சித லட்சணைன்னு ஆரம்பத்தில் சொன்னேனே, அது போல எது சொன்னாலும் அது அதிகப்படியாக 1000 1000 அர்த்தம் எடுத்துக்கணும். தோள்கள் 1000தாய்
அந்த களிப்பினாலே அப்பேற்பட்ட வனைத்த பல பல திருத்தோள்களை உடையவனே, பல பல திருமுடிகளை உடையவனே, பல பல ஒன்றோடு ஒன்றெடுத்த அப்பேற்பட்ட மலர் போன்ற திருக்கண்களை உடையவனே, பல பல திருவடிகளை உடையவனே, பல பல திருநாமங்களை உடையவனே. 1000 நாமம் தானா எம்பெருமானுக்கு? லட்ச லட்ச கோடி கோடியான நாமங்கள். அப்பேற்பட்ட தமியேன் பெரிய வப்பரே அகிஞ்சனான எனக்கு இங்கனன் எவ்வளவோ செய்கை பாரித்திருக்கும் அவனே. எனக்கு இன்னும் என்ன செய்யணும்னு பாரித்திருக்கிறாயோ, அடியனுக்கு தெரியவில்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தெரியவில்லை என்று சொல்லி ஆச்சரியமாக தன்னுடைய என் உயிரை அறவிலை செய்தனன் என்று ஆழ்வார் சொன்னவாறே எம்பெருமான் தனக்கு ஒரு அபூர்வ வஸ்து கிடைச்சது போலவே எம்பெருமான் ஆச்சரியமா புகழ் பெற்று விளங்கினான். அப்படின்னா புகழ் பெற்றான், அவனுக்கு ஒரு தேஜஸ் வந்து கொடுத்தான். ஆஹா, அவனதுதான் விஷயம், அவனது தான் இருந்தாலும் அவனுக்கே கொடுத்ததுங்கிறது ஆச்சரியமான விஷயம். பெரிய வப்பனை பிரமன் அப்பனை உருத்திரன் அப்பனை முனிவர்க்குரிய வப்பனை அமரர் அப்பனை உலகுக்கோர் தனியப்பன் தன்னை பெரிய வன்குருகூர் வன்ஷடகோபன் பேணின வாயிரத்துள்ளும் ஊரிய சொன் மாலை இவையும் பத்திவத்தால் உயலான் தொண்டீர் நங்கட்கே என்று பூர்த்தி பண்றார். ரொம்ப ஆச்சரியமா நிகமன பாசுரத்தில் பலனை சொல்லி பூர்த்தி பண்றார். பெரிய வப்பனைன்னு சொல்லும்படியாக எல்லாத்துக்கும் எல்லாம் பெருமை பெற்ற சுவாமி பிரமன் அப்பனை, உலகங்களுக்கெல்லாம் படைத்தவனான பிரமனையும் படைத்தவனான எம்பெருமான் உருத்திரன் அப்பனை, சம்சார கடவுளாகிய ருத்ரனுக்கும் தலைவன், முனிவருக்கும் உரிய வப்பனை, சனகர் முதலிய சனகர் சனந்தனர் சனகுமாரர் சனாதனன் சொல்லும்படியாக 4வர், அந்த முனிவருக்கும் சனகர் முதலிய முனிவர்களுக்கும் தகுதி வாய்ந்த சுவாமியும், அமரர் அப்பனை சகல தேவர்களுக்கும் சாதாரண தேவர்கள் சாட்சாத் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்தியர்கள் முக்தர்கள் சொல்லும்படியான எல்லாருக்கும் சுவாமியாயும், உலகுக்கோர் தனி அப்பன் தன்னை சகல லோகங்களுக்கும் ஒப்பற்ற நாயகனுமானவனை குறித்து பெரிய வன்குருகூர் ஷடகோபன் ஆழ்வார் பேணின 1000த்துள்ளும் இந்த 1000த்தில் சொன்ன இந்த ஆதரித்து சொன்ன இந்த 1000த்துள்ள உரிய சொல் மாலை இவை 10ம் இவற்றால் தகுந்த சொல் சேர்த்தி வாய்ந்த இந்த 10 பாசுரங்களினாலே யார் இதை அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ தொண்டீர் நங்கட்கு உய்யலாம். தொண்டீர்களே நாம் உஜ்ஜீவிக்க வமையும், நமக்கு உஜ்ஜீவனம் என்றது வேணுமாகில் இதுதான் இது அனுசந்தானம் பண்ணுபவர்களுக்கு இப்படியாக வாய்க்கும் என்று சொல்லி பூர்த்தி பண்ணி சொல்லியிருக்கிறார். நாமும் இதை அனுசந்தானம் பண்ணி ஆழ்வார் பாரித்த பிரகாரம் எம்பெருமானை தோள்கள் 1000தாய், தோள்மலர் கண்கள் 1000தாய், முடிகள் 1000தாய் எல்லாம் சாதிச்சாரே, அது அவனுடைய திருநாமங்கள் எல்லாத்தையும் அதை அனுசந்தானம் பண்ணி எம்பெருமான் திருவடியே அடைவோமாக என்று சொல்லி நம் ஜியர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு மீண்டும் பல்லாண்டு காப்பு சாத்தி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீ குருஷ்வ யதிராஜதயாம் புராஷே அக்ஞோ யமாத்மகுணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதீதி மத்வாஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோர் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.